Now we will come to the serious part of it. Domestic Violence Actல நான் கொஞ்சம் கேஸ் லா சொல்கிறேன், கடகடன்னு சுனில் அடிப்பாரு, நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, first case law. Any woman can be an aggrieved person. Domestic Violence Actல ஓகே, யார் ஃபைல் பண்ண முடியும்னா ஆம்பளெல்லாம் ஃபைல் பண்ண முடியாது, உமன் தான் ஃபைல் பண்ண முடியும். ஏன்னா செக்ஷன் 2A அக்ரீவ்டு பெர்சன் உமன். சரி, ரெஸ்பாண்டன்ட் யாராக இருக்கலாம்? செக்ஷன் 2Q ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் ரெஸ்பாண்டன்ட் யாராக இருக்கலாம்னா எனி பெர்சன். 2Qவை படிச்சிங்கன்னா அடல்ட் மேல் மெம்பர்னு இருக்கும். பட் அந்த அடல்ட் மேல் மெம்பர்ன்ற விஷயத்த பை டாக்டர் ஆஃப் சிவியரன்ஸ், டாக்டர் ஆஃப் சிவியரன்ஸ் நான் சிவியர் பண்ணுறது நான் வெட்டுறது, பை டாக்டர் ஆஃப் சிவியரன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ரோஹின்டன் நரிமன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் அதை எடுத்துட்டாரு. நீங்கள் ஆக்டை படிச்சிங்கன்னா அடல்ட் மேல் மேலே தான் போடணும்னு இருக்கும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, அந்த கதையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இட் கேன் பி ஃபைல்ட் ஆன் போத் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் தரேன். இப்போ ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் என்ன எழுதிக்கோங்க, என் விஜயகுமார் வெர்சஸ் நன், NONE, 10 January 2013. Aggrieved person can be any woman. Proportion. N. Vijayakumar versus Nunn, 10th January 2013. Aggrieved person, Madras High Court. Okay. Aggrieved person can be any woman. அடுத்து பிரபா தியாய். சரி, what is the requirement for filing a DV? Requirement is there should be a domestic relationship and there should be a domestic violence. DVC எப்போ போட முடியும்னா டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஓகே, அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கணும். ரெண்டு இருந்தால் தான் டிவிசி போட முடியும். என்ன ஜட்ஜ்மெண்ட்டு? பிரபா தியாகி வெர்சஸ் கமலேஷ் தேவி. பிரபா PRABHA, தியாகி TYAGI வெர்சஸ் கமலேஷ் தேவி, 12/5/2022 சுப்ரீம் கோர்ட். அடுத்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபைல் பண்ணோம்னா 12(1) படித்து பார்த்தா, செக்ஷன் 12(1) படித்து பார்த்தா என்ன நம்மளுக்கு அர்த்தம் தப்பாக தோணும்னா, இஃப் தி கோர்ட் ஹேஸ் டு கிராண்ட் அ ரிலீஃப் அண்டர் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், தி ரிப்போர்ட் ஆஃப் தி ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இஸ் மேண்டேட்ரின்னு தோணும். படித்தோம்னா என்னன்னா, கோர்ட் ஷால் நாட் பாஸ் எனி ஆர்டர் அன்லெஸ் அ ரிப்போர்ட் இஸ் ரிசீவ்டுன்னு வரும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க இதெல்லாம் வெல்ஃபேர் லெஜிஸ்லேட்டிவ் லாஸு, அவன் என்றைக்கோ வருவான், ஆயுதரவி காலத்தில் அதை எடுத்துகிட்டு வருவான் 10 நாள் கழிச்சு, அது வரைக்கும்லாம் பார்க்க முடியாது. இன்டர்மிட்டன்ட் ரிலீவ்ஸ், இமீடியட் ரிலீவ்ஸ் எல்லாம், இன்டர்ம் ரிலீவ்ஸ் எல்லாம் இமீடியட்டாக கொடுக்கணும். அதனால் கோர்ட் நீட் நாட் வெயிட் ஃபார் தி ரிப்போர்ட் ஆஃப் தி ப்ரொபேஷன். வாட் இஸ் தட் ஆஃபீஸர்? ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் டாக்டர் M. Pachirajan. Dr. M. Pachirajan versus the protection officer, 13/12/2012, Madras High Court. Dr. M. Pachirajan versus the protection officer, 13/12/2012. அடுத்து காந்திமதி and others versus காந்திமதி and others versus Devi, Madras High Court, 11/7/2018, Madras High Court. அடுத்து சுதா ராமலிங்கம் versus the chief secretary, சுதா ராமலிங்கம் versus the chief secretary, Government of Tamil Nadu, 23/1/2020, Madras High Court. 1/2020, Madras High Court. அப்புறம் பிரபா தியாகி வர்சஸ் கமலேஷும் அதிலே போட்டுக்கணும். பிரபா தியாகி வர்சஸ் கமலேஷ் தேவி, 12/5/2022. அதுலேயும் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, கோர்ட் நீட் நாட் வெயிட் ஃபார் எது? probation officer's report, the protection officer's report for granting interim reliefs. அது இருந்ததுன்னா பார்த்துக்கலாம், அது வந்தால் தான் நான் ஆர்டர் போடுவேன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு என் பொண்டாட்டியை அடித்து தருத்திடுறேன், குழந்தையோட இது ரோட்டுக்கு வந்துட்டான். ஓகே, பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம். ஃபைல் பண்ணால் நம்ம கோர்ட்டில் நம்பர் ஆகிடுமா? உடனே ஆகிடாது. மகாத்மா காந்தியோட தரிசனம் இருந்தால் தான் ஆகும். ரைட்?
ஃபாதர் ஆஃப் தி நேஷன் என்ன பண்ணணும்? சிரிக்கணும். அது போய் ட்ராவில் விழணும். ஒரு ட்ரா ஒன்று அப்படியே மூடா ட்ரா ஒன்று இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? See, this country should become corrupt free, especially in courts and police stationலாம். இன்னுமே நம்பரிங் பண்ணால் ஒரு ட்ராவை திறந்து வச்சுட்டு பிச்சைக்கார மாதிரி உட்காந்துட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? இட்ஸ் ஆல் வெரி பெயின்ஃபுல்ல. அந்த பொம்பளைகிட்ட காசே இருக்காது. சம்டைம்ஸ் அட்வொகேட்ஸ் ஃப்ரீயாக கூட போடுவான். அந்த ஒரு 50 ரூபாய் 20 ரூபாய்க்காக பார்த்தா அந்த ட்ராவு திறந்தே இருக்கும். அது மகாத்மா வச்ச உடனே டக்குன்னு ட்ராவ் முடிடும். அந்த மனுஷனோட படத்தை வேற எல்லாத்துலேயும் போட்டு வச்சிருக்கிறோம். ரைட். இதெல்லாம் நம்ம திருந்து ஒரு ஆளாக திருந்தினாலே இந்த நாடு திருந்தி போயிடும். See, I can see so many good judges, honest judges, so many judges. இந்த நாடு ஏன் தெரியுமா ஓடுது? இன்னும் எல்லா இடத்துலையும் நேர்மையான ஆள் இருந்துக்கிட்டே இருக்கிறான். ஃப்ராடு இருந்துக்கிட்டு இருக்கிறான், நேர்மையான ஆள் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறான். கூட நம்மளுக்கு நேரம் கெட்டு போச்சுன்னா நம்ம போய் ஃப்ராடு கிட்ட மாட்டிப்போம். கிளைண்ட்டுக்கு நேரம் இல்லை, ஐம் டெல்லிங் ஃப்ரம் மை ஹார்ட். எப்படி நம்ம போய் எனக்கு இப்போ நெஞ்சு வலி வருது, நான் போய் மாற்றத்தை பொறுத்து டாக்டர் வெள்ளை கோட்டு போட்டு எம்ம மாதிரி இருந்தானா மாட்டிக்கிட்டா க்ளோஸு, ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுத வேண்டியதுதான். இல்லை தப்பிச்சிருவோம். அதே மாதிரி தான் கிளைண்ட்ஸும் போய் வக்கீல்கிட்ட மாட்டுறது, வேறு ஒன்றும் கிடையாது. என்னை கேட்டால் அப்பா அம்மா எத்திக்கலாக இருந்தால் பையனும் கிட்டத்தட்ட எத்திக்கலாக வளர்ந்துடலாம். அப்பா அம்மா எல்லாம் நம்மளுக்கு மாடலாக வசிக்கணும், வாழணும் வீட்டில். நம்ம எவனையோ போய் இப்போ கூட்டமாக போய் நிற்கிறோம். ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். என்னமோ எவனோ சினிமாவில் நடிக்கிறான், அவனுக்கு போய் பாலை தூக்கி பேனரில் ஊற்றுறோம். நான்லாம் என்னை கண்ணால் நேராக கூட எவனையும் அப்படிலாம் பார்த்ததே நினச்சதே கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் சீனியர், அவ்வளோதான். கடவுள் நம்மளுக்கு பார்த்தா அவங்க தான். என்னமோ எவனோ நடிக்கிறான், நம்ம அவனை போய் பாக்கெட்டில் படத்தை எடுத்து வச்சுட்டு திரியிறோம். நம்மளாம் எங்கே முன்னேறது யோசிச்சு பாருங்கள். எல்லாரையும் நம்ம ஹீரோ வர்ஷிப் பண்ணுறோம். ஆர் தே ஃபிட் டு பி வர்ஷிப் லைக் தட்? அவன் நடிச்சுட்டு போகிறான், அவன் அரசியல் பண்ணால் பண்ணிட்டு போகிறான். நம்ம பிள்ளைங்களை அவ்வளோ அழகாக வளர்க்கணும் இல்லை இந்த சிஸ்டமுக்கு. யோசிச்சு நம்ம பசங்க நம்ம அப்பா அம்மாவை வந்து பெருமையாக பேசுகிறது தான் பெருசு. அதுக்கு நம்ம மாடலாக வளர்ந்து காமிக்கணும். ஓகே, சரி. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டு கேஸில் அஃபிடாவிட்னு ஒன்றுமே இல்லை. இன்ட்ரம் ரிலீவ்ஸுக்கு அஃபிடாவிட்டே இருக்காது. நீங்கள் இந்த ஃபார்ம் எடுத்து பாருங்கள். ஃபார்ம் 3 சொன்னில் அஃபிடாவிட்டு. ஃபார்ம் 3, இட் இஸ் கண்டக்டட் பிஃபோர் அ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் நம்மளுமே என்ன சொல்கிறோம், சும்மா இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டை இன்னும் குழப்பறதுக்கு போய், ஏங்க அவன் வரவே இல்லைங்க அக்யூஸ்டன், அவன் பேர் அக்யூஸ்டே கிடையாது, ரைட்டா? சொன்ன உடனே ஐயாவுமே எதையும் எடுத்து பார்க்க, என்ன அக்யூஸ்ட் எங்க உடனே வரணும், இல்லை வாரண்ட்டு. ரைட்டா? ஜஸ்டிஸ் PNPயும் ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷும் ஒரு ஜட்மெண்ட் எழுதிக்கிறாங்க, குருடும் சேர்ந்து பள்ளத்தில் உஞ்சின்னு. அந்த ஜட்மெண்ட்டை நீங்கள் படிச்சிங்களான்னு தெரியல. ஓகே, மீர் அலின்னு நினைக்கிறேன். மீர் அலி வெர்சஸ் NIAவோ சம்திங். ஓகே, திருவள்ளூர் கோர்ட்டோட இது பாருங்கள். கோர்ட்லேருந்து அவருக்கு அந்த அக்யூஸ்ட்னு சொல்கிறவங்க கோர்ட்லேருந்து அவருக்கு ரெஸ்பாண்டண்ட்டுக்கு போகிறது சம்மன்ஸே கிடையாது, நோட்டீஸ் போகுது. அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். யூ ஆர் ஹியர்பை டைரக்டட் டு அப்பியர் பிஃபோர் திஸ் கோர்ட் பெர்சனலி ஆர் த்ரூ அ டியூலி கவுன்சில். அப்படின்னா சிவில் கேஸில் நீங்கள் அவனை வர சொல்கிற மாதிரி நீயோ வக்கீலோ வான்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஓடி போய் ஒரு 256 கொடுப்போம். இன்றைக்கி அவங்க வரலீங்க. உடனே ஐயா என்ன கேட்பார், 256 கொடுத்தீங்க, 317 எங்கன்னு கேட்பார். ஸ்டாம்ப்பு 256ம் கிடையாது, 317ம் கிடையாது. அவன் ஒரு அப்ளிகேஷனை போடுது, அந்த அம்மா வயிற்று பழப்புக்கு ஒரு அப்ளிகேஷனை போடுது. அது ஒரு சிவில் ப்ரொசீடிங்ஸு. அவன் ரெஸ்பாண்டண்ட்டு அவன் எப்போ ஜட்ஜு ஆர்டரை போட்டு அந்த ஆர்டரை எப்போ அவன் டிசோபே பண்ணுறானோ அந்த ஆர்டரை டிசோபே பண்ணும்போது தான் அவன் பேர் அக்யூஸ்டாக மாறுது. அது வரைக்கும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் அந்த அம்மா பேரும் கம்ப்ளைண்ட் கிடையாது, அவன் பேர் அக்யூஸ்டு கிடையாது. அந்த அம்மா பேர் வழக்க போட்டவங்க பேர் அப்ளிகண்ட். ஏன்னா செக்ஷன் 12 ஷீ ஃபைல்ஸ் ஒன்லி அன் அப்ளிகேஷன். கோர்ட் அனுப்புறது போதே சொல்கிறாங்க, தம்பி நீ வா, இல்லை உன் வக்கீலை அனுப்புன்னு சொல்கிறாங்க. கோர்ட் என்ன பண்ணணும், இந்த அம்மா கொடுத்ததும் இவன் கொடுக்க போகிற கவுண்டரை வச்சு ஆர்டரை தான் போடணும். இது கிரிமினாலிட்டி இதில் எதுவுமே கிடையாது. அதனால தான் சொன்னேன், நம்ம திரும்ப முனியாண்டி விலாஸ் கதைக்கு வந்துடுவோம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ், இட் இஸ் நாட் கிரைம். செக்ஷன் 3 அபியூஸ்ன்னு சொல்லுது. 5 சொன்னோம், என்ன? வீப்ஸ், வெர்பல் அபியூஸ்,
எக்கனாமிக் அபியூஸ், இமோஷனல் அபியூஸ், ஃபிசிக்கல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ். அபியூஸ்ன்னு தான் சொன்னிச்ச ஒழிய கிரைம்னு சொல்லலை. ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும். நான் இருக்கிறேன், என் பொண்டாட்டிக்கு வந்து சாப்பாடே கொடுக்கல, என்ன அபியூஸ்? எக்கனாமிக் அபியூஸ். கல்யாணம் ஆனாலேருந்து பேசுறதே இல்லை, அப்படியே மேதாவி மாதிரி இப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இமோஷனல் அபியூஸ். அந்த பிள்ளைய திட்டுறேன், நீ அசிங்கமா இருக்கிறன்ற, என்ன வெர்பல் அபியூஸ். ரைட்டா, ரெண்டு அடி, இங்க 2 அடி, இங்க 2 அடி, இதுக்கல்ல. சரி, அந்த பொம்பளை புள்ள பிடிக்காத அந்த பொம்பளை புள்ளைய பிடிச்சி எரிச்சல் படுத்தி செக்ஸ் பண்றது. எங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தார், அரௌண்ட் 2003-04 இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி. ஆம்பளை, a man came to my senior's office, right? ஒரு பெரிய ஹால் இருக்கும் ஆஃபீஸில், சீனியர் சேம்பர் இருக்கும், ஷீஸ் a லேடி சீனியர். இந்த கிளைண்ட் போய் 2 நிமிஷம் கழிச்சு எங்கள் சீனியர் வெளியே ஓடி வராங்க. ரைட், என்னோட 10 வருஷம் பெரியவங்க அவங்க. சந்துரு, அவன் சட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணுறான், என்னன்னு கேளுப்பா, ஏதோ கொஞ்சம் இதாக இருக்கிறான். ரைட்டா, நான் போகிறேன், சட்டையை ஃபுல்லாக அவுத்துட்டான், பனினி அவுத்துட்டான், நின்றுருக்கிறான். சொன்னேன், என்னையா ஆஃபீஸ்லாம் சட்டை பனியெல்லாம் அவுக்குறாரு? ஐயா கொஞ்சம் பாருங்கன்னு இப்படி திரும்பினான், முதுவை காமிச்சான், புலி புறன்னா மாதிரி இருக்குது, கொஞ்சம் டார்க்காக இருக்குது, ப்ரௌனாக, கொஞ்சம் சீழ் இருக்குது, கொஞ்சம் ரத்தம் இருக்குது, எல்லாம் பள்ளமாக நீட்டாக இப்படி இப்படி இழுத்தா மாதிரி இருக்குது, இப்படி இழுத்தா எந்த பக்கம் வாட்டமாக மாட்டுவானோ அந்த பக்கம் இழுத்தா மாதிரி இருக்குது. எனக்கு பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் கூசிடுச்சு. சரி, திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு ஒன்றும் புரியாது இல்லை, என்னடா இது. ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், இது பொம்பளை கீறிட்டார் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, வேற என்ன? வேற யார் அந்த இடத்துல விரல் பள்ளமாக இருக்குது, எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் சீழாக இருக்குது. அதெல்லாம் காட்டிட்டு அந்த முட்டாளன் என்ன கேட்டான்னா, இதுதான் நான் எப்படி மருந்து போடணும்னு யோசிச்சிங்களான்னு ஆரம்பித்தான். ஐ எம் டெல்லிங் ஹானஸ்ட்லி, பொம்பளை கீறிட்டான்னு கூட சொல்ல, இன்னாயா இதுன்றான். அதை விடுங்க, எப்படி மருந்து போடணும் நீங்கள் யோசிச்சிங்களான்றான். சரி, see, every client who comes to you is a mental patient. See, அவன் லிட்டிகேஷனில் இருக்கிறான், தூக்கமே வராது. அவன் ஒரு அக்யூஸ்டாக இருந்தானா எப்படா ஜெயிலுக்கு போவோமா, விடுதலை ஆவான்னு நினைப்பான். புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைன்னா அவனுக்கு எந்த வேலையுமே புரியாது. If the matrimony fails, unless you want to quit that, நீங்கள் இப்படி அப்படியான ஒத்தையார் ரெட்டையாக விளையாடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நரகத்தில் தான் இருப்பீங்க. அப்படியே ஒன்றுமே புரியாது, பயமாக இருக்கும், என்ன நடக்குது, என்ன பண்ணணுன்னே தெரியாது, முடிவு எடுக்கணும்னு தெரியாது. இதுக்கு நான் எப்படி மருந்து போடுறேன்னு நீங்கள் யோசிச்சிங்களான்னு கேட்டோன்னு நான் புரிஞ்சுட்டேன். ஓ, இவன் மென்டலாக கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிறான், எப்படி மருந்து போடுறதாடா பிரச்சனை, இதுக்கு ஏன்டேடா வரணும், டாக்டர் இல்லைடா போய் கேட்கணும்னு சொல்லிட்டு அவனே சொல்கிறான். இது ஆயின்மெண்ட் எடுத்து டைல்ஸ்லாம் தடவி நானே முதுகுலலாம் தேய்ப்பேன். இவ்வளோ பெரிய முதுகு, அவன் பெயினை யோசிச்சு பாருங்க. ஹவு வில் ஹி டூ தட்? என்னையான்னு கேட்குறான். சார், எனக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோதான் சார் பண்ண முடியும், என்னை அடித்து வலுக்கட்டாயப்படுத்தி பண்ணால் நான் என்ன சார் பண்ணுறது? சரி, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, இன்ஜெக்ஷன் சூட்டு போடுங்கன்னா. ஐ எம் ஹானஸ்ட்லி டெல்லிங், சீனியர், ஹி கேம் ஃபார் அன் இன்ஜெக்ஷன். இதே பாருங்க, இவன் வந்தது 2002-03 வந்தான். இதே பொம்பளை பிள்ளைய அவன் அப்படி பண்ணான்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் இட் கம்ஸ் அண்டர் செக்ஷுவல் அபியூஸ், ஃபிசிக்கல் அபியூஸ், எவ்ரி அபியூஸ் யூ கேன் ஆஸ்க் ஃபார் அன் இன்ஜெக்ஷன். ஆனால் அன்னைக்கு அவன் அவஸ்தப்பட்டான்ல, அது பார்லிமெண்ட்டுக்கு காதில் என்னைக்கு விழுதோ அப்படி ஒரு சட்டம் வரும். இன்னும் பார்லிமெண்ட்டுக்கு காதில் இன்னும் ஆக்ட் உழறதுக்கு வரல. இல்லைங்க சீனியர், அது இன்டர்பிரேட்டட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதில் அக்ரீவ்டு பர்சன் இஸ் அ உமன் அலோன் கேன் ஃபைல் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் இப்படி ஆம்பளைங்களும் பாவமாக இருக்கிறான், அதனால் நகத்தெல்லாம் வெட்டிடுங்க, யாரையும் இப்படிலாம் பண்ணாதீங்க. ஓகே, இந்த வக்கீல் வேலை இல்லை, அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் எவ்வளோ கதை வச்சுருப்பார், எவ்வளோ பார்த்துருப்பார் தெரியுமா? இது எப்படி தெரியுமா? டெய்லி மனுஷனுங்க கூட அப்படியே பழகிறது. நம்மளுக்கு ஒரு நாளும் நாளெலாம் என்ன தெரியுமா நினைப்பேன், படுக்க போகும்போது, பகவானே நல்லா நிம்மதியாக வச்சுருக்கிறப்பா, சத்தியமாக எவ்ரி டே ஐ கோ டு பெட் ஐ வில் தேங்க் காட், பத்திரமா வச்சுருக்கிற. சாப்பிட்டா டாய்லெட் போகுது, தண்ணி குடித்தா யூரின் போகுது, அதுவே பெருசு. உங்களுக்கு ரொம்ப திமிரு வந்துடுச்சுன்னா போய் கேஷுவாலிட்டி சைடு நடந்து பாருங்கள், மேல் வார்டு சைடு போய் நடந்து பாருங்கள், ஃபீமேல் வார்டு சைடு போய் நடந்து பாருங்கள். ரொம்ப திமிரு ஏறிடுச்சுன்னா ஒன்றுக்கு வராது. எத்தனை பேர் லோல் பண்ணுறான் பாருங்கள், பையை தூக்கிக்கிட்டு. ஃபீக்கல் மேட்ரு வராது, வயிற்றில் ஓட்ட போட்டு அது ஒரு பை கொடுத்துருவாங்க, அதை டெய்லி அலசணும். இந்த கை கால் நல்லா இருக்குதா, உடம்பு ஜம்முன்னு இருக்குதா, பகவான் நல்லா வச்சுருக்கிறான். கார் நான் என்னைக்கு வாங்க போகிறேன், வீடு என்னைக்கு வாங்க போகிறேன், என்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ண போகிறேன்லாம் யோசனை இருக்காதீங்க.
அது அதுவாக தானாக வந்தால் போதும். See, don't be in a craving mentality. எனக்கு இது இல்லைன்னு இருக்கிறதே பெரிய விஷயம். ஒரு சென்னையிலலாம் இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த மஞ்சள் காமலா வந்தவங்கலாம் சொல்கிறானே 60 லட்சம் 75 லட்சம். என்னடான்னா யாரோட லிவர்லேருந்து கொஞ்சோண்டு ஒரு பீஸ் இவ்வளோண்டு எடுத்து நம்ம கெட்டு போன லிவரில் வைக்கிறதுக்கு 75 லட்சம் ரூபாய். அதுக்கு பேர் லிவர் டிரான்ஸ்பிளேஷன். நான் என்ன நினச்சேன், லிவரே மாற்றுவான். இட் இஸ் ஜஸ்ட் புட்டிங் எ ஸ்மால் பீஸ் இன் தி ரீக்ரோஸ். 75 லட்சம். நம்மளோட விலை பாருங்க எவ்வளோ விலை. விலையே மதிக்க வாங்க முடியாது நல்ல உடம்புக்கு. அதனால் சந்தோஷமாக இருங்க. ஓகே, யாருக்கும் வயலன்ஸ்லாம் கொடுக்காதீங்க, வர கிளைண்ட்டுக்கும் வயலன்ஸ்லாம் கொடுக்காதீங்க. அடுத்து பிரதர் நீங்கள் கேட்டது ஓகே. சார் என்கிட்ட என்ன கேட்டார், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் ரிலீஃப் கொடுக்கணும்னா டிவி ப்ரூவ் ஆகணுமா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரூவ் ஆகணுமான்னா ப்ரூவ் ஆகணும். இதில் ஒரு வித்தியாசம் என்னன்னா, இன்டரிம் ரிலீஃப் ஸ்டேஜுக்கு போகும்போது மியர் அலிகேஷன் இஸ் சஃபிஷியன்ட். மெயின் கேஸு அப்போ 2 விஷயம் ப்ரூவ் ஆகணும். என்ன 2 விஷயம் ப்ரூவ் ஆகணும்னா, டொமஸ்டிக் வயலன்ஸும் ப்ரூவ் ஆகணும், டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஓகே, எஸ். அடுத்து மன்மோகன் அட்டாவர், MANMOHAN, மன்மோகன் அட்டாவர் வெர்சஸ் நீலம் மன்மோகன் அட்டாவர், 14/7/2017. மன்மோகன் அட்டாவர், ATTAVAR, மன்மோகன் அட்டாவர் வெர்சஸ் நீலம் மன்மோகன் அட்டாவர், 14/7/2017. Supreme Court. If a person has to succeed in a domestic violence proceedings, then there should be a domestic relationship and there should be a domestic violence. Both has to be proved at the end of the trial. Okay. Aduthu, if domestic violence is not proved, then relief need not be given. It is in the case of Sangeeta Saha, SANGITA, Sangeeta Saha versus Abhijit Saha. If domestic violence not proved, then relief need not be given. Sangeeta Saha, SANGITA Saha versus Abhijit Saha, 28/1/2019 சுப்ரீம் கோர்ட். சரி, வீடு நான் தான், இடம் நான் தான் வாங்கினேன், பிளாட் நான் தான் வாங்கினேன், நான் தான் வீடு கட்டினேன். ஓகே, இந்த அம்மா சொல்கிறாங்க, என் புருஷன் ரொம்ப தொல்லை பண்ணி அடிக்கிறாங்க, வீட்டிலேருந்து வெளில தருத்துங்க. வீடு என்னது, பிளாட் என்னது, இடம் என்னது, நான் தான் டியூ கட்டிட்டு இருக்கிறேன். Can a wife or an aggrieved person pray before the court to remove the husband who is the owner of the property? இன்னும் யாரும் வாயை திறக்க மாட்டீங்க. அவன் பாவமாச்சா, எப்படி எல்லாம் போலாமா வெளியில் அவனை? ஷாக்காக இருக்குதா? இதுக்கு இந்த ஷாக்காக கூட தான் முதல்ல சொன்னேன், அமைதியாக இருங்க, அன்பாக இருங்க. ஆமாம், சண்டை ஏதாவது பொம்பளை கோவமாக இருந்தால் கிட்ட போய் ஒரு கட்டி பிடிங்க, ஒரு முத்தம் கொடுங்க. வக்கீல்கிட்ட போய் முத்தம் கொடுத்துனுக்கிறத, அவன்கிட்ட கெஞ்சறதை விட, கோர்ட்டில் போய் கெஞ்சறதை விட இங்கேயே முடிச்சிடலாம். ஓகே, சரி, எழுதிக்கோங்க. Husband can be removed from the household even if he is the owner of the house. Okay, under the Domestic Violence Act. Samir Vidyasagar Bharadwaj, Samir SAMIR, Samir Vidyasagar Bharadwaj versus Nandita Samir Bharadwaj, Nandita NANDITA, Samir SAMIR, Samir Vidyasagar Bharadwaj versus Nandita Samir Bharadwaj, 16/1/2018 Supreme Court. சரி, நானும் என் பொண்டாட்டியும் இதில் இருக்கிறோம், எங்கள் டெனன்சியில் இருக்கிறோம், வாடகை வீடு. நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுறோம், புருஷன் என்ன பண்ணுவார், வாடகை தருவாரா தரமாட்டாரா? தருவார். சண்டை வந்தவொடனே என்ன பண்ணுவார், தரமாட்டார். அந்த அம்மா போய் என்ன பண்ணோம், இன்ஜெக்ஷன் போடும். யார் மேலே போடும், நான் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ரெசிடென்ஸ் ரேட்டு போடும். யார் மேலே, புருஷன் மேலே. கோர்ட் சொல்லுவாங்க, இல்லை அந்த வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. சரி, சுனில் தான் ஹவுஸ் ஓனர். அந்த இன்ஜெக்ஷன் சுனிலை கட்டுப்படுத்துமா? சுனில் போய் அப்போ எத்தனை வருஷமாக இருந்தாலும் பேசாமல் தான் இருக்கணுமான்னா, சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் கிளாரிஃபைட் தட் injunction granted under the Domestic Violence Act as against the husband is not a bar for the landlord to initiate eviction proceedings by due process of law. ஓனர் என்ன பண்ணலான்னா, ஐயா இது அவங்க 2 பேருக்குள்ள சண்டையா இல்லை உண்மையாலுமே இங்கே ஊல்ஸ் போட்டு தங்கறதுக்கு போடுறாங்களான்னு தெரியல,
நான் என் வீட்டிலேருந்து அவங்கள வெளியில் அனுப்புறதுக்கு ஆர்டர் கொடுங்க, ஏன்னா அவங்க கேட்கலாமன்னா கேட்கலான்னு சொல்கிறாங்க, எழுதிக்கோங்க. இட் இஸ் இன் தி கேஸ் ஆஃப் அர்ச்சனா கோயிண்டி, ARCHA கோயிண்டி GOINDI, கந்தல்லால் KHANDELWAL, அர்ச்சனா கோயிண்டி கந்தல்வேல் KHANDELWAL, அர்ச்சனா கோயிண்டி கந்தல்வேல் வெர்சஸ் ராஜேஷ் பாலகிருஷ்ணன் மேனன். ராஜேஷ் பாலகிருஷ்ணன் மேனன், 4/3/2022, சுப்ரீம் கோர்ட் டிவிஷன் பெஞ்ச். Injunction granted in favor of wife is not a bar as against the landlord to seek an eviction by due process of law. சரி, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்கலாமா பிள்ளைங்களா? எக்ஸலன்ட்மா. ஒரு லோகாக்கு நல்ல ஒரு கை கிளாப் பண்ணுங்க. லோகா, பி லவுடர். No, because it's not a criminal case. அவ்வளோதான் ஆன்சரு. காலையிலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இஸ் நாட் அ கிரிமினல் லா. இதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஜட்ஜ் ஒரு ஆர்டர் கொடுத்த பிறகு, சார் அங்கே ஒரு ஆள் வந்தாங்க கிரிமினல் லாவே இல்லைன்னு நீங்கள் என்ன வாரண்ட்லாம் கொடுக்குறீங்கன்னு பாருங்கள். திரும்பி சொல்கிறேன், இந்த லேடி போய் என்ன அபியூஸை பற்றி அங்கே சொன்னாலும் அது அபியூஸ் தான் சிவில் லா. ஜட்ஜு ஒரு ஆர்டரை கொடுத்து முடிச்சுட்டு அந்த ஆர்டரை நீங்கள் ஒபே பண்ணலைன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் நீங்கள் எப்போ அக்யூஸ்ட் ஆவீங்கன்னா, ஜட்ஜி கொடுத்த ஆர்டரை டிஸ்ஒபே பண்ணிங்கன்னா உங்கள் பேர் அக்யூஸ்ட், அந்த லேடி பேர் கம்ப்ளைனண்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த லேடி பேர் அப்ளிகண்ட், அவன் பேர் ரெஸ்பாண்டன்ட். செக்ஷன் 31 ஆஃப் டிவி இஸ் ஃபார் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் தி ஆர்டர், இஸ் நாட் ஃபார் கமிட்டிங் எ டொமஸ்டிக் வயலன்ஸ். புரியுதா? இதை மட்டும் வித்தியாசத்தை வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, சரி. அப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் வருமா வராதான்? இதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆஷிஷ் ASHISH, ஆஷிஷ் தீக்ஷித் DIXIT, ஆஷிஷ் தீக்ஷித் and others was a state of UP and another versus ஆஷிஷ் Dikshit and others versus state of UP and another, 7/1/2013. சரி, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடலாமா? சார்ஜே கிடையாது, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸே கிடையாது, அப்ளிகேஷன் தானே. கிரிமினல் கேஸாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் கம்ப்ளைண்ட், போலீஸில் கொடுக்கறதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன். போலீஸில் போய் ஒரு குற்றத்தை பற்றி புகார் பண்ணால் அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதே குற்றச்சாட்டை மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட போய் கொடுத்தா அதுக்கு பேர் கம்ப்ளைண்ட். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் ஃபைல் பண்ணுறதுக்கு பேர் அப்ளிகேஷன். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர்? ஈச் வேர்ட் இஸ் ப்ரெக்னன்ட். ஒரு வார்த்தையும் பயபத்திரமாக வைக்கணும். 2 வார்த்தை ஒன்று கிடையாது என்றைக்குமே. 2 வார்த்தை இருந்ததுன்னா சிறு வித்தியாசமாவது இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா, ஜட்ஜ் என்ன பண்ணுவார், கம்ப்ளைண்ட் இஸ் மார்க்ட் அஸ்ன்னு எழுதுவார். எடுத்து பாருங்க. இதெல்லாம் நம்ம இர்ரெஸ்பான்சிபிளாக பண்ணுறது. அது அப்படியே நம்ம சொல்லி கொடுத்துட்டே வந்தோம்னா இதுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் இருக்கும். ஓகே, எஸ். இப்போ லோகா சொன்னாங்க பெயில் எடுக்க முடியாது பிகாஸ் இட் இஸ் நாட் அ கிரைம். அடுத்த கேள்வி கேட்டேன், சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண முடியுமான்னு. கிரிமினல் கேஸாக இருந்தால் தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முடியும். கிரிமினல் கேஸாக இல்லாத பட்சத்தில் சார்ஜ் ஃப்ரேமிங்கே வராது. ஓகே, அப்போ டிஸ்சார்ஜும் வராது. நீங்கள் டிஸ்சார்ஜ் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா ஜட்ஜு ஒரே வரியில் எழுதி முடிக்கலாம், சிங்கிள் லைனில் ஆர்டர் போடலாம். என்னன்னு போடலாம்? there is no charge framing, hence no discharge. அதுக்கு 1 மணி நேரம் ஆர்குமெண்ட்ஸ் கேட்குற ஜட்ஜ்லாம் இருக்கிறாங்க அன்னைக்கு ஓட்டுறதுக்கு ஃபுல் டே. இட் இஸ் அ சிங்கிள் லைன். ஏன் ராமா எத்தனை நிமிஷம்? there is no framing of charge, hence discharge will not lie. இப்படி முடிக்கலாம் கடன் ரைட்டா? சரி, அப்புறம் டிவிசியை எத்தனை நாளுக்குள்ள நம்பர் பண்ணணும்? சரி, இப்போ நம்ம கொஞ்ச நேரம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பேன். யார் யார் டிவிசி ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க? கை தூக்குங்க. 1 2 3 4 பேர், 5 பேர் தான் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்களா? 6 பேர். எந்த ஜட்ஜாவது அன்னைக்கே நம்பர் பண்ணியிருக்காங்களா? சார் சொன்ன மாதிரி அவருக்கு யார் அப்படி ஒரு பொய்யான தகவலை கொடுத்தாங்கன்னு தெரியல. ஜுடிஷியல் அகாடமி இஸ் எ வெரி ஹோலி பிளேஸ், ரைட்?
ஐ எம் ஒன்ஸ் அகெயின் டெல்லிங் தட் பிளேஸ் இஸ் வெரி வெரி ஹோலி இன் தி சென்ஸ், ஒரு வக்கீலை நீதிபதியாக மாற்றுற இடம் அந்த இடம். சாதாரண ஒரு வக்கீல் என்ன மாதிரி, அந்த மனுஷனை என்ன பண்ணுறாங்க, நீ வக்கீல் கிடையாது, ஒரு சைடில் நீ பேச முடியாது, நீ ரெண்டு பேருக்கும் நீதி இட் இஸ் அ டிரான்சிஷனல் பிளேஸ். தட் பிளேஸ் ஹஸ் காட் ஹையஸ்ட் ரெவரன்ஸ் ஆன் மீ. நான் அந்த சைடு எப்போ பண்ணாலும் எனக்கு தெரியாமலே என்னோட கை வந்து என்னோட இது வாய்க்கிட்ட போயிடும், நான் அந்த இடத்த கும்பிடுவேன். ஐ எம் மேக்கிங் எ கன்ஃபெஷன் வித் ஆல் ப்ரைட். நான் எப்போ க்ரீன்வே சைடில் போனாலும் எனக்கு தெரியாமலே இந்த இடத்த பார்த்தா நான் கோயில் மாதிரி கையெடுத்து கும்பிட்டுருவேன். முதல் விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்களேன், நம்ம இந்த தமிழ்நாடோ இது இந்தியாவோ இருக்குல்ல, ஸ்ரீலங்காவில் பார்த்தா ரெவல்யூஷன் வந்துருச்சு, எல்லாம் போய் பிரசிடென்ட் ஹவுஸ் உள்ளெல்லாம் பூந்து கலாட்டா பண்ணி முடிச்சிட்டான். நேபாள் பார்த்தா ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்துருச்சு இல்லை, பங்களாதேஷ் உடஞ்சே போச்சு, பாகிஸ்தான் ரெண்டாக உடஞ்சி போச்சு, ஒரு பெரிய ஏரியாவே கையை விட்டு போயிடுச்சு, ஆப்கானிஸ்தான் மிலிட்ரி ஆட்சி நடந்துட்டு இருக்குது. என்னமோ யார் பண்ண புண்ணியம்னு தெரில, 1947 கான்ஸ்டிடியூஷன் இன்னும் இருக்குது. இந்த கான்ஸ்டிடியூஷன் மக்கள்லாம் மதிக்கிறாங்க, மக்கள்லாம் இன்னும் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. என்ன கேட்டால் இந்த ஊர் ஏன் பிளவுபடாமல் இருக்குதுன்னு கேட்டால் இந்த மாதிரி ஜட்ஜஸ் இருக்கிறது தான். அதுவும் நேர்மையாக நியாயமாக, நான் சொன்னல அதுலேயும் நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் நீதிமன்றத்து மேலே மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. அதை தூக்கி பிடிக்கிறது நல்ல ஜட்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்றைக்கும் ஒத்துக்க மாட்டேன் ஜட்ஜஸ்லாம் கரப்டுன்னு, அது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, பட் ஜட்ஜஸ் நேர்மையாக இருக்கிறாங்களன்னா, கடவுள் அளவுக்கு பார்க்க முடியாத ஜட்ஜஸ்லாம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சீனியர் வில் அக்செப்ட் வாட் ஐ எம் டெல்லிங். கட்டாயமாக இன்னும் இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்லேருந்து மேஜிஸ்ட்ரேசி வரைக்கும், அதிலும் கீழமை நீதிமன்றம்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மேஜிஸ்ட்ரேட்ஸ் முன்சிப்ஸ்லாம் உயிரை கொடுத்து வேலை செய்கிற ஆள்லாம் இருக்கிறான். நீங்கள் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட கஷ்டத்தெல்லாம் நம்ம யாருக்கும் தெரியாது. டைன் டிக்ளரேஷன் ஓடணும், ஜட்ஜஸ் வந்தால் போய் பார்க்குறதுக்கு போனோம், 164 ரெக்கார்ட் பண்ணோம், நாம்ஸை ரீச் பண்ணோம், ரிமாண்ட் 24 மணி நேரம் வந்து பைத்தியம் மாதிரி கதவை தட்டுற போலீஸ்லாம் வேணும்னு பண்ணுறவங்களாம் இருக்கிறான். மேஜிஸ்ட்ரேட் கொஞ்சம் ஏதாவது இது பண்ணால் வேணும்னு 12 மணிக்கு தட்டுறது, 2க்கு தட்டுறது, இல்லைன்னா உடனே மறுநாள் போய் சிஜிஎம் கிட்ட சொல்கிறது. ஒரு மேஜிஸ்ட்ரேட் லைஃப் அவ்வளோ கஷ்டம். மறுநாள் இருந்தாலும் உட்காந்து கோர்ட்டில் வேலை செய்யணும், சிரிக்கணும் நம்மளை பார்த்து. சத்தியமாக சொல்லுவாங்க. சரி, நம்மளுக்கு இல்லை ஹானஸ்ட்லி நம்மளுக்கு நம்மளோட வழி, அவங்களோட வழி. நீ பாருங்க, நம்ம அப்பாவை சுடுகாடுக்கு எடுத்துகிட்டு போகிற போது நம்ம அழுதுன்னு போகிறோம் தூக்கி வச்சுக்கிட்டு. ஒருத்தன் பின்னால் வர கோழி அவுப்பான், பின்னால் ஒரு கோழி கட்டியிருப்பான், அவன் அதை அவுப்பான். அதை இறக்கி நீங்கள் வச்சவன இந்த கழி இருக்குது இல்லை, இந்த சவுக்கு கழி, அதை 4 பேர் அவ்வளோ ஹேஸ்டியாக பறிப்பான். அங்கே இருக்கிறவன் குடிகாரன் ஒருத்தவன் சுற்றுவாங்க, அவன் எதை பற்றியுமே ஒரு யோகி மாதிரி இருப்பான். அவன் எல்லாத்துக்கும் காசு கேட்பான், நம்மளுக்கு எதுவும் இருக்காது, ஒரே ஒரு வேஷ்டியை கட்டி விட்டு நம்மளை கூட எடுத்துகிட்டு போயிருப்பான். இது சார் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அவன் அந்தந்த இடத்துல வல்ச்சர் மாதிரி பிடுங்குவான். அவ்வளோதான் சிஸ்டம் ரைட்டா. இங்கே பாருங்கள், சார் சொன்ன மாதிரி ஜுடிஷியல் அகாடமியில் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் சப்ஜெக்டை பல தடவை எடுத்தது அடியன் தான். அடியன் என்றைக்குமே வந்து ஜுடிஷியல் அகாடமியில் வந்து யாரை சப்போர்ட் பண்ணுவேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆக்ட் உமன் ரிலேட்டட் ஆக்ட், அதனால் நான் உமனை தான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் எல்லா ஜட்ஜஸையுமே இந்த தடவை கூட கடைசியாக நான் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன், மனசாட்சியோடு நடந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹியரிங் டேட்டு வித்தின் 3 days, ஃபஸ்ட்டு ஹியரிங் டேட் வித்தின் 3 days. அப்படின்னா அதை கொடுக்குற அன்னைக்கு ஜட்ஜி டேபிள்லே அதை நம்பர் பண்ணி அன்றைக்கே அதுக்கு சம்மன் இஷ்யூ பண்ணால் தான் முதல் 3 நாளில் பண்ண முடியும். திஸ் ரிக்வயர்ஸ், இது வந்து லால் அப்படி இருக்குது. ஆனால் கட்டாயம் நம்பர் பண்ணணும். ஆனால் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் டிவிசி மட்டும் இருக்குதா, அந்த ஆளுக்கு எவ்வளோ தொல்லை இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குதுன்னு நம்மளுக்கு உண்மையாக தெரியாது. பட் லால் அப்படி இருக்குது, அதை கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவையும் நான் ஜட்ஜி கிட்ட சண்டையே போட தேவையில்லை, நம்ம எடுத்து படிக்கலாம். ஏங்க இந்த மாதிரி 3 நாளுக்குள்ளே நம்பர் பண்ணணும்னு இருக்குதுங்கன்னு அவங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுங்கள். என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க, 2 மாதம் ஃபைல் பண்ணால் செக் அண்ட் காலான்னு தூக்கி 2வது மாதம் போடுற ஆளுங்களாம் இருக்கிறாங்க. அதான் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. so many juniors are talking with me, சார் என்ன சார் 2வது மாதம் தூக்கி போகிறான். அந்த அம்மா என்னத்துக்கு தெரியுமா வருவாங்க, பூவா இல்லைன்னு வருவாங்க, குழந்தைக்கு பால் இல்லைன்னு வருவாங்க, வீட்டிலன்னு தெருத்திட்டான்னு வருவாங்க. அந்த அம்மா திரும்ப வீட்டுக்கே போக முடியாது, தெருத்திட்ட அந்த லேடி மறுநாள் எங்கே போவாங்கன்னு சொல்லுங்கள். எய்தர் ஷி ஷுட் கமிட் சூசைடு, ரைட். எங்கே ஒரு குழந்தைய தூக்கிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்கள், அவன் வெளியில் தெருத்தி விட்டான், அந்த அம்மா எங்கே போகும். ரெசிடென்ஸ் ஆர்டர் அங்கே தர முடியலன்னாலும் ஷெல்டர் ஹோம்ஸ் இருக்குது. நான் நிறைய தடவை மேஜிஸ்ட்ரேட்ஸ்கிட்ட கேட்டேன், எத்தனை மேஜிஸ்ட்ரேட்டு ரெசிடென்ஸ் ஆர்டர் கேட்ட உடனே சரிம்மா அவன் புருஷன் கவுண்டர் போட்டோம் ஷெல்டர் ஹோமுக்கு போமான்னு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரை கூட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அடியோட வர பொம்பளையே எத்தனை மேஜிஸ்ட்ரேட்டு
மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் வா எத்தனை பேர் அனுப்புகிறோம். See, it requires more compassion in the heart and sensitivity. ஏன் தெரியுமா பண்ண மாட்டோம்? நம்மளை கடவுள் மாதிரி நினைக்கிறோம், அவங்களெல்லாம் ரொம்ப வரியவங்களாம் நம்ம நினைக்கிறோம். நம்ம வீட்டுக்காரங்களாம் அவங்கள நினைக்க மாட்டோம். யாரோ எங்கேயோ உதய வாங்குறாங்க. நம்மளுக்கு அந்த கேஷுவாலிட்டி டாக்டர் மென்டாலிட்டி இருக்குது. பழைய காலத்தில் நம்ம கேஷுவாலிட்டிக்கு போவோம். நீங்களாம் போயிருக்க மாட்டீங்க நிறைய பேர். ஒரு ஒரு மிடில் கிளாஸ் அண்டு ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்கலாம் கவர்மெண்ட் ஜிஹெச்சிக்கு போனீங்கன்னா கேஷுவாலிட்டியில் ஒரு டாக்டர் இருப்பார். 10 பேர் ரத்தம் ஊற்றிட்டு நிற்பான். அந்தால பொறுத்த வரைக்கும் என்ன, எல்லாருக்கும் ரத்தம் ஊற்றுது. நம்ம துடிச்சா கூட ப்ரையாரிட்டி அங்கே இருக்காது, கன்சர்னும் இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம வக்கீலும் நம்மளும் அப்படி தானே இருக்கிறோம். நம்மள்ட்ட கிளைண்ட் வந்தால் நம்ம அப்படி தானே பண்ணுறோம். ஓகே, லெட் அஸ் பி மோர் சென்சிட்டிவ், ரைட்? அப்போ ஆஷிஷ் திக்ஷிஸ் அண்ட் அதரில் பார்த்தீங்கன்னா டிவிசி இஸ் அ சிவில் லா ரெமடி, நோ கான்செப்ட் ஆஃப் பெயில் ஆர் ஆன்டிசிபேட்டரி பெயில். ஓகே, இன்னொரு கேள்வி கேட்டேன், இஸ் தேர் அ டிஸ்சார்ஜ்? ஆன்சர் இஸ் நோ. ஹவவர் நீங்கள் 2 ஜட்மெண்ட் படிக்கணும். there is no discharge in domestic violence act. However, 2 judgments says, for example பார்த்தீங்கன்னா இப்போ என் பொண்டாட்டி என் மேலே மட்டும் வழக்கு போடாமல் டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸில் எங்கள் அண்ணன் மேலே போடலாமா? போடலாம். எங்கள் அப்பா மேலே, எங்கள் அம்மா மேலே, என் கார் டிரைவர் மேலே. இந்த டிரைவர் தான் என் கணவரை தூண்டி விடுகிறார். நான் வெந்நீர் கொடுக்கலனால அவர் கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு வெந்நீர் கொடுக்குறாரு. ஆனால் தான் என் வீட்டுக்காரனை மதிக்கிறது இல்லை வெந்நீருக்கு கூட. டிரைவர் தெருவில் கடைக்காரர் இருக்கிறார், இந்த கடைக்காரர் தான் இட்லி வேணுந்து கொடுக்குறாரு என் வீட்டுக்காருக்கு. இல்லைனா அவர் ஏன்ட்ட கையேந்தி நிற்பார். விளையாட்டுக்கு சொல்லல. டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் வக்கீல்கிட்ட போனோன்னா வக்கீல் என்ன பண்ணுவார்? அம்மா எத்தனை பேர்? 5 பேரா? 15 பேர் மேலே போட்டுடலாம். ஒரு ஆளுக்கு 3000, தலைக்கு 3 ரூபாய். முடிஞ்சிருச்சா? இப்படி பண்ணால் சம்மந்தமே இல்லை. டிரைவர் இருக்கிறான் பாருங்க, அவனோ கடைக்காரனோ என்ன பண்ணலான்னா மேஜிஸ்ட்ரேட் சம்மன் இஷ்யூ பண்ணிட்டா வந்து, ஐயா இது இந்த குடும்பத்தில் நான் ஒரு ஆள் கிடையாது, டொமஸ்டிக் வயலன்ஸு டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கிற விஷயம் இதில் இல்லை, என்ன இதுலேருந்து விலகிடுங்க நீங்கன்னு சொல்ல முடியுமான்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்கிறாங்க, தப்பாக சம்மன் ஆர்டர் கொடுத்தாலும் இல்லை கொடுக்காம விட்டுட்டாலும் எல்லாத்தையும் நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு 2 ஜட்ஜ்மெண்ட்டு. ஒன்று ஃபுல் பெஞ்ச் அருண் டேனியல், இன்னொன்று டாக்டர் பத்மநாபன் வர்சஸ் மோனிகா. ஓகே, பி பத்மநாபன் PATHMANATHAN P பத்மநாதன் வெர்சஸ் வி மோனிகா 18/1/2021 மெட்ராஸ் ஹைகோர்ட். தென் அருண் டேனியல் வெர்சஸ் Suganya, full bench judgment 2022. See, எல்லாம் பண்ணலாம். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நீங்க எல்லாம் பண்ணலாம். போட்ட ஆர்டரை ரீகால் பண்ணலாம். ஏன்னா கிரிமினல் கோர்ட் கிடையாது. கிரிமினல் கோர்ட்டா இருந்ததுன்னா போட்ட ஆர்டரை ரீகால் பண்ண முடியாது, ரீவிசிட் பண்ண முடியாது, ரிவ்யூ பண்ண முடியாது, எதுவும் கிடையாது. ஒன்ஸ் a criminal court passes an order, it is a finality. You should either prefer a revision or an appeal. However, because Domestic Violence Act is not a criminal law, it is only a civil law, she files only an application. Court says the same judge can recall the order, can revisit the order. Okay, இந்த 2 ஜட்ஜ்மெண்ட்டையும் தரவா படிங்க. சரியா? அது கூடவே சேர்த்து சரி அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா டிவிசியில்? பிளைண்ட் அமெண்ட் பண்ண சொல்லி கேட்கலாமா சிவில் லாவில்? ஆர்டர் 6 ரூல் 17 இதுதான் சொன்னமே, டிவிசி சிவில் லா. ஸோ அமெண்ட்மெண்ட் இஸ் பாசிபிள் இன் சிவில் லா. ஓகே, எழுதிக்கோங்க. SR சுகுமார் வெர்சஸ் எஸ் சுன்னட் ரகுராம். SR சுகுமார் SUKUMAR வெர்சஸ் சுன்னாட் SUNAAD சுன்னாட் ரகுராம் RAGHURAM 27/2015 சுப்ரீம் கோர்ட். SR சுகுமார் வெர்சஸ் சுன்னட் ரகுராம் 27/2015 சுப்ரீம் கோர்ட். சரி, அடுத்து whether a criminal complaint can be amended? நோவா? அமெண்ட் பண்ணலாம். ஓகே, அது சுகுமாரே படிங்க. சரி, டிவிசியை ஸ்பெசிஃபிக்காக டிவிசியில் அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா? பண்ணலாம். டிவிசியில் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். குன்னப்ப ரெட்டி வெர்சஸ்
நூக்கல சங்க பாலாஜி, குன்னப்ப ரெட்டி வெர்சஸ் நூக்கல சங்க பாலாஜி. சாரி, குன்னப்ப ரெட்டி அலையாஸ் சுனில், குன்னப்ப ரெட்டி அலையாஸ் நூக்கல சங்க பாலாஜி வெர்சஸ் குன்னப்ப ரெட்டி ஸ்வர்ணகுமாரி. குன்னப்ப ரெட்டி அலையாஸ் நூக்கல சங்க பாலாஜி வெர்சஸ் குன்னப்ப ரெட்டி ஸ்வர்ணகுமாரி and another 18/4/2016. Application under DVC can be amended. Okay. Sukumar case la, Sunnar Sukumar case la, even a criminal complaint can be amended provided the foundation of the complaint is not shaken. Okay. சரி, இப்போ என் வீட்டில் சந்திரிகா இருக்கிறாங்க. யார் அவங்க? கல்யாணமே ஆகாது, எப்படி எவ்வளோ ஆசையாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு ஆளை. சரி, இப்போ இந்த அம்மா போய் என்ன பண்ணுது, அந்த வீட்டில் நான் தான் இருக்கணும் சந்திர வீட்டில்னு ஒரு ஆர்டர் வாங்குது டொமஸ்டிக் வயலன்ஸ் கோர்ட்டில். ஆமாம், அப்பா டிவிசியில் போய் சந்திரிகா கெட்ஸ் அன் ஆர்டர் that she should not be vacated from the house, right? எங்கள் அம்மா போய் கலெக்டர்கிட்ட போய் ஒரு ஆர்டர் வாங்குறாங்க சீனியர் சிட்டிசன் ஆக்டில், எங்கள் அம்மா வீட்டில் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு. எந்த ஆர்டர் ப்ரிவைல் ஆகும்? whether an order obtained under the DVC will prevail or an order obtained under the senior citizen act will prevail. இப்படி மாற்றி யோசிங்க. அவர் யாரு, இவர் யாரு? டிவிசி எங்கே நடக்குது? கோர்ட்டில். இட் இஸ் a judicial order. சீனியர் சிட்டிசன் ஆக்டில் கிடைக்கிறது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். சுப்ரீம் கோர்ட் சேஸ் இன் வனிதா, எழுதிக்கோங்க, எஸ் வனிதா வெர்சஸ் தி டெபுட்டி கமிஷனர் 15/12/2020. எஸ் வனிதா வெர்சஸ் தி டெபுட்டி கமிஷனர் 15/12/2020, full bench Supreme Court. An order passed under DVC will have precedence over the order obtained under Senior Citizen Act. Okay. சரி, whether a husband, poor husband, poor னு கூட எழுதிங்க, whether a poor husband can approach the court under DVC. புருஷன் வந்து டிவிசியில் ரிலீஃப் கேட்கலாமான்னா கேட்க முடியாது. ஓகே, எழுதிங்க. ஹேமந்த் பாபுராவ் வசந்தே வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். ஹேமந்த் HEMANT, ஹேமந்த் பாபுராவ் BABURAV, வசந்த் VASANTE, ஹேமந்த் பாபுராவ் வசந்த் versus State of Gujarat 6/3/2024. Hindu Marriage Act 24ல பார்த்தீங்கன்னா either of the spouses can file it. விமன் தான் கிடையாது, புருஷனும் போடலாம் பொண்டாட்டியும் போடலாம். ஆனால் எத்தனை புருஷன் வந்து போடுறான், எத்தனை புருஷனுக்கு ரிலீஃப் இது வரைக்கும் கிடைச்சிருக்குதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க. சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வரைக்கும் என்ன மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, பண்ணிருக்கிறீங்க பாருங்க, அந்த அம்மா எவ்வளோ பாவப்பட்ட அம்மா பாருங்க, இவனை கட்டினதுக்கு அதுக்கு கிடைச்ச தண்டனை. சரி, அடுத்து முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். யார் ஃபேமிலி கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலும், டிவி கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலும், மெயின்டெனன்ஸ்னு ஒரு விஷயம் வந்தாலே ரஜ்னேஷ் வர்சஸ் நேஹா, அதெல்லாம் தரவாக படிச்சிடணும். ஒரு வரி கூட விடாத திருப்பி திருப்பி படிக்கணும். ரஜ்னேஷ் RAJNESH வர்சஸ் NEHA, ரஜ்னேஷ் வர்சஸ் நேஹா 4/11/2020. ஆமாம், இங்கே பாருங்கள், இந்த ரஜ்னேஷ் வர்சஸ் நேஹாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவனம்சம் ஒரு அம்மையார் போய் கேட்டாங்கன்னா, அந்த பெட்டிஷனில் ஜட்ஜு கோர்ட்டு நம்ம எல்லாம் தூங்கி 10 வருஷம் உட்காந்துட்டு அந்த அம்மா 2000 போட்டிருப்பாங்க. 2026 தான் அது டிஸ்போஸ் ஆகும். ஆகிற போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஏனே கல்யாணம் ஆகி வேறு குழந்தைலாம் பெற்றுட்டு இருப்பான். யார் கேட்டாங்களோ அதெல்லாம் நம்ம ஐயா எண்ணெயிலேருந்து போடுவார். 2026 ஜீவனம்சம் போடுவார். கரெக்டாக எண்ணெயிலேருந்து போடணும். இது முக்கியமான விஷயம் ரஜினேஷ் நேஹாவில். இல்லைன்னா ஜட்ஜஸ் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க அதிலெல்லாம். சார் பெட்டிஷன் அது டிலே ஆகிடுது சார், நீங்கள் டிலே அவங்க டிலேன்னு, அதெல்லாம் பெரிய பரிதாபம். ஐ எம் டெல்லிங், நம்ம வக்கீலுங்களுக்கும் சொல்கிறாங்க, பாருங்கள், நீங்கள் ரெஸ்பாண்டன்ட் ஹஸ்பண்டுக்காக இருந்தால் கூட இஃப் மெயின்டெனன்ஸ் இஸ் நாட் கிவன் டு அ லேடி, அந்த அம்மாவுக்கு மட்டும் நஷ்டம் கிடையாது, நீங்கள் 4-5 தலைமுறையை வீணாக்குறீங்கன்னு மனசில் வச்சுக்கோங்க. எப்படி? இப்போ நான் நிற்கிறேன் எருமை மாடு மாதிரி. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை திரத்தி விட்டு எங்கள் அம்மா போய் கோர்ட்டில் பிச்சை எடுத்திருந்தாங்கன்னா, அந்த மகாராசனும் பணத்தை கொடுக்காத இருந்திருந்தான்னா நான் இங்கே நிற்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். மெயின்டெனன்ஸ் ஆர்டரை ஜட்ஜு போடலைன்னாலும், புருஷனோட வக்கீல் அதுக்கு தடையாக இருந்தாலும்,
அந்த அம்மாவுக்கு மட்டும் நம்ம நஷ்டம் கொடுக்கல, 2-3 ஜென்ரேஷனை கீழே இழுத்து விடுறோன்னு அர்த்தம், பள்ளத்தில் தள்ளுறோன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் சொல்கிறேன்ல, இன்னும் ரொம்ப நம்மளாம் பெரிய மனசோட சென்சிட்டிவாக இருக்கணும். அவளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள்? ஷீ கேன் பி ஸ்பாயில்டு. அந்த புள்ள தைரியமாக அட போடா நீ முட்டாள் பையன், அந்த புள்ள எத்தனை புள்ள அந்த இதுலேருந்து வெளியில் வரும் சொல்லுங்கள்? இந்த முதல வாயில் மாட்டினது மாதிரி ஆகிடும். அதனால் மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப, இந்த மெயின்டெனன்ஸு, இந்த எம்சிஓபி காசு அதெல்லாம் பாருங்கள். இப்போ திரும்பி கேட்குறாங்க, எங்கள் அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தார், எனக்கு எருமாடு வயசு ஆகும்போது. எனக்கு மறுநாள்லேருந்து என்ன பண்ணணுன்னே புரியல. சின்னடா டேடி காணா போயிட்டாரு, என்ன பண்ணுறது? இதெல்லாம் நம்மளுக்கு 45 வயசில் நடக்குது. நல்லா இருக்கிறாரு அப்பா, பையன் 10வது படிக்கிறான், 12வது படிக்கிறான், அப்பா செத்து போயிடுறாரு. இந்த மெயின்டெனன்ஸ் இந்த காசு, எம்சிஓபி காசு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பாருங்கள். அதில் நம்மளா அவன்கிட்ட 50%. ஜி, any person who comes to a court will be crazy. இப்போ நான் பகவான்கிட்ட போய் நான் என்ன வேண்டுறேன்? என்ன நேராக ஹைகோர்ட் ஜட்ஜ்லாம் வேணால் நேராக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகும்னு நான் வேண்டுறேன். ஏன்? வாணி ஆசை, பழமொழி இந்த ஏரியாவில் இல்லையா, வாணி ஆசை கோணி கொள்ளாது அப்படின்னா, ஒரு கோணினா சாக்குப்பை, அதில் நான் சுண்டக்காய் எடுத்துகிட்டு போவேன் மார்க்கெட்டுக்கு, ரைட்டா? நான் வரும்போது என்ன நினைப்பேன்னா, அதே சாக்குப்பையில் என்ன இருக்கணும்னு நினைப்பேன், காசு எடுத்துகிட்டு வரணும்னு நினைப்பேன். சுருக்கு பையில் தான் காசு வரும். எல்லா மனுஷங்களுக்கும் இந்த கிரேவ் இருக்கும். கோர்ட்டுக்கு வந்தால் ஏன் ஒருத்தன் பொய் பேசுகிறான் கோர்ட்டில்? ஏன் ஒரு சாட்சி கோர்ட்டில் வந்து ஒரு குத்து கத்தியால் வாங்கிட்டு 5 குத்துன்னு சொல்கிறான் சொல்லுங்கள்? அப்படியாவது ஏதாவது இவன் கல் நெஞ்சக்கார மாதிரி இருக்கிறானே, அப்படியே தண்டனை கொடுப்பானான்னு தான். அவனுக்கு பொய் சொல்லணும்னா எண்ணமே இல்லை. அப்புறம் என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான், எங்கள் அம்மா கோர்ட்டுக்கு வராங்க. எங்கள் அம்மா என்ன தெரியுமா நான் ஒரே ஒரு அடி தான் அடிச்சிருப்பான். எங்கள் அம்மாவை நீங்கள் பாக்ஸில் ஏற்றுனீங்கன்னா ஃபஸ்ட்டு அது அழுவும். படுபாவிப்பா, இவன் மட்டும் இல்லைப்பா, 5-6 பேர் அடித்தானுங்கப்பா, இவன் அப்பா அடித்தான், தாத்தாலாம் செத்தே போயிருப்பான், இவனுக்கு பையனே பிறந்திருக்காது. எங்கள் அம்மா என்ன செய்யும், அவன் பையனும் அடித்தான், அவன் அண்ணன் அடித்தான், 5-6 பேர் சேர்ந்து அடித்தானுங்கப்பா, பையன் ரத்த வெள்ளத்தில் மேந்திருந்தான்ப்பா, லேசாக வாயில ரத்தம். ஏன்? அந்த அம்மாவுக்கு என்ன? அது ஒரு ஆற்றாமை, அது பேசுது. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, கோர்ட்டுக்கு வரவன் வெள்ளை துணியை எடுத்துன்னு வந்தாலும் எம்ப்ராய்டரிலாம் போடுவான், அதில் நம்ம தான் எம்ப்ராய்டரிலாம் ரிமூவ் பண்ணணும். இதே வார்த்தையே சொல்கிறாங்க. இந்த எம்ப்ராய்டரி எதுக்குன்னா உங்களுக்கு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு. நம்ம அப்பயுமே என்ன பண்ண மாட்டோம், இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம், இப்போ ஃபார் ஜட்ஜ்மெண்ட்னு போட்டு 2036ன்னு போடுவோம். நம்மளாம் இன்னும் போய் லிட்டிகண்ட் ஆகி நம்மளுக்கு வழி இல்லை. ஒரு லிட்டிகண்ட் கதையை கேட்டிங்கன்னா, வீணாக போன மெயின்டெனன்ஸ் கேட்டு வீணாக போன குடும்பம்லாம் இருக்கிறான். ஒரு பையன் 2வது படிக்கிறதுக்கு வந்து அம்மா மெயின்டெனன்ஸ் போட்டு 12வது படிக்கிற வரைக்கும் 10 வருஷம் மெயின்டெனன்ஸ் கொடுக்காத கேஸ்லாம் இருக்குது. அந்த பையன்லாம் உங்கள் சிஸ்டம் என்ன நினைப்பான்னு யோசிச்சு பாருங்கள். அவன் என்ன நினைப்பான், என்னடா எங்கள் அம்மா 10 வருஷம் பிச்சைக்காரி மாதிரி அலைஞ்சா, இது ஒரு கோர்ட்டு, இவனுங்கெல்லாம் ஒரு ஜட்ஜு, இவன்லாம் ஒரு வக்கீல். யோசிச்சு பாருங்கள். யோசிக்க மாட்டான். அது காரணம் நம்மளும் வக்கீலும் தான். இப்போ நாம்ளே டிஃபென்ஸ் ஹெட் போனால் என்ன பண்ணுவோம், எப்படியெல்லாம் அவனை ஏமாற்றி காசு கொடுக்காத வைக்கணுமோ எல்லா பெட்டிஷன்ஸும் போடுவோம். நம்மளும் தானே பண்ணுவோம். வி ஆர் ஆல்சோ பார்ட். இட் இஸ் நாட் ஓன்லி தி கோர்ட் அண்ட் தி சிஸ்டம். ஓகே, 5 minutes சார். இப்போ ஒரு 5 minutesல முடிச்சிடலாமா? டவுட்ஸ் இருக்கா? இருங்க, நான் கொஞ்சம் எஸ் சார், நான் கொஞ்சம் இன்னும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துட்றேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரஜினேஷ் வர்சஸ் நேஹா கூடவே இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதிங்க. அதித்தி அலையாஸ் மித்தி, அதித்தி ADITI, அதித்தி அலையாஸ் மிட்டி MITHI, அதித்தி அலையாஸ் மித்தி வெர்சஸ் ஜித்தேஷ் சர்மா JITESH, ஜித்தேஷ் சர்மா 6/11/2023, ரைட்? இதில் ரஜினேஷில் சொன்ன விஷயத்தை ரீட்ரேட் பண்ணுறாங்க. புருஷன் ஃபைல் பண்ணாமல் இழுக்கடிச்சா 2 வாய்தா தான் கொடுக்கணும், அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு அட்வர்ஸ் ப்ரிசம்ப்ஷன் எடுத்துக்கணும், ரைட்? ரஜினேஷ் வர்சஸ் நேஹா எதுக்கு வந்தது, அந்த ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு வந்ததுன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணு மெயின்டெனன்ஸ் கேட்டு எல்லா இடத்துலையுமே கதவை தட்டலாம். அவளோட அர்ஜென்ட்டுக்கு அவள் பல இடத்துல போய் கதவை தட்டுவாள், ரைட்? ஃபேமிலி கோர்ட்டில் கொடுக்க மாட்டீங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொடுக்க மாட்டீங்க, சப்கோர்ட்டில் ஏதாவது கேஸ்னா அங்கேயும் தான் போய் கொடுப்பா. எங்கேயாவது அவள் போய் கதவை தட்டி 10 பைசா கொடுப்பாங்களான்னு அவள் பார்க்க தான் செய்வாள். ரஜினேஷை சொல்லிட்டாங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணு எல்லா இடத்துலையும் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். ஒரு இடத்துல கொடுத்துட்டா அது அந்த லேடி வந்து இன்னொரு இடத்துல சொல்லணும்.
She has got an absolute right in approaching multiple authorities for the purpose of maintenance. If maintenance is granted by one court, the other court subsequently should take note of that. Right? அதனால் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் மெயின்டெனன்ஸ் கோர்ட்டுக்கு வந்தால் கண்ணாம்பூச்சி விளையாடக்கூடாது. உன்கிட்ட இருக்கிற அசட் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும், லயபிலிட்டி சொல்லணும். எனக்கு இவ்வளோ கடை இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குதுன்னு அவனும் அதே மாதிரி சொல்லணும். அஃபிடாவிட் ஏன் வாங்குறாங்கன்னா, ஏன்னா இந்த மெயின்டெனன்ஸுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவோட சாபக்கேடு என்னன்னா, கோர்ட்டில் புருஷன் நல்லா இருப்பான், என்ன மாதிரி நல்லா சட்டைக்கட்டையெல்லாம் போட்டுன்னு இருப்பான். ஜீவனம்சத்துக்கு வரும்போது வக்கீல் ஆஃபீஸ்லேயே ஒரு சட்டை வச்சுருப்பான், அழுக்கு சட்டை. தம்பி இதை போட்டுக்கிடார். எம்சிஓபி வக்கீலாக இருந்தால் என்ன செய்வோம், ஒரு கோல் கொடுப்போம், வீல் சேர் நம்மளே வாடகை எடுத்து வச்சுருப்போம். அவன் நல்லா நம்ம ஆஃபீஸுக்கு வருவான், இதில் உட்காந்துங்கன்னு சொல்லி தலையெல்லாம் பிடிச்சி அவனை கழிச்சு விட்டு அவனுக்கு ஒரு பையெல்லாம் கொடுத்து அவனை எடுத்து ஜட்ஜை இறக்கி கீழே வந்து, ஐயா கீழே வாங்க, அவனால் நடக்க முடியாது. ஜட்ஜி வர லேட் ஆச்சுன்னா அவன் சம்சா சாப்பிட்டு நின்று இருப்பான், அப்புறம் ஓடியாங்க சேரில் உட்காந்துருவான். See, all these frauds we should not be a party. பாருங்க, அதை வீடியோ எடுத்து சீனியர் ஆஃபீஸில் ஒருத்தன் காட்டிக்கிறாங்க. நான் சொல்கிறது எதுவுமே ஜோக் கிடையாது. இந்த மெயின்டெனன்ஸுக்கு வந்தால் புருஷன் வந்து ஏழை ஆகிடுவான். எம்சிஓபி கிளைமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன், 1 கோடி எனக்கு வருமானம் வந்துருந்துன்னு போடுவோம். எம்சிஓபி போய் கிளைம் கேட்கும்போது கவர்மெண்ட்டு காசை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னங்க, நான் வட்டிக்கு ஓட்டிகிட்டு இருந்தேன், 20 ஆட்டோ என் பேரில் வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தேன், எதோ கதை விடுவோம் அந்த பக்கம். அதனால் நம்மளோட ப்ளீடிங்ஸே பார்த்தீங்கன்னா அப்படி மாறிடும். மெயின்டெனன்ஸ் வர லேடி என்ன சொல்லும், எங்கள் அப்பா என்ன கையை விட்டாரு, எங்கள் அண்ணன் தம்பி கை விட்டாங்க, நான் தனியாக நின்றுட்டுருக்கிறேன், எனக்கு ஒரு வருமானமும் இல்லைன்னு. அது பார்த்தா எஃப்டியில் நிறைய பணம் வச்சுருக்கோம், வேறு ஸ்டேட்டில் வச்சுருக்கோம், இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த ரஜினேஷன் நேகா அட்லீஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, 2 பேரும் கண்ணாமூச்சி விளையாடாதீங்க, 2 பேரும் மரியாதையாக உங்கள்கிட்ட இருக்கிறது என்னன்னு சொல்லுங்கள். நம்ம சத்தியமாக சொல்ல போகிறதே கிடையாது. டேஷ் டேஷ் டேஷ்ன்னு போட்டு கையெழுத்தை மட்டும் போடுவோம். ரைட்டா? சரி, அடுத்து இந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்காத புருஷன் வந்து கேஸ் எல்லாம் கண்டினியூ பண்ண முடியுமான்னா, டிவிசியில் கூட நீங்கள் போய் என்ன பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் கொடுக்கலன்னா டிவிசியை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கலாட்டா பண்ணலாம். ஓகே, எழுதிக்கோங்க. ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் தி டிஃபென்ஸ். கௌசல்யா வெர்சஸ் முகேஷ் ஜெயின். கௌசல்யா வெர்சஸ் முகேஷ் ஜெயின், KAUSHALYA வெர்சஸ் முகேஷ் MUKESH ஜெயின், 24/7/2019 Supreme Court. 24/7/2019 Supreme Court. அடுத்து, whether a woman can be a respondent. women மேலே வழக்கு போடலாமா? டிவிசி போடலாம். யார் மேலே வேணாலும் டிவிசி போடலாம். உமன் மேலே போடலாம், மேன் மேலே போடலாம், எல்லாம் பண்ணலாம். எழுதிக்கோங்க. சந்தியா மனோஜ் வன்கத், SANDHYA, சந்தியா மனோஜ் வன்கத், WANKHADE, சந்தியா மனோஜ் வன்கத் வெர்சஸ் மனோஜ் பீமராவ் வன்கத். சந்தியா மனோஜ் வன்கத் வெர்சஸ் மனோஜ் பீம்ராவ், BHIMRAO, பீம்ராவ் வன்கத், WANKHADE and others, 31/1/2011. Woman can be a respondent in DVC, followed by Hiral P. Harsora versus Hiral, HIRAL, Hiral இல்லை, ரைட்? இறால் கிடைக்குமா இங்கே? கிடைக்காது இல்லைம்மா? சரி. ஹிரால் பி ஹர்சோரா and others versus Kusum Narottam Das Harsora. Hiral P. Harsora and others versus Kusum Narottam Das Harsora. HARSORA 6/10/2016. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் 2Qல ரெஸ்பாண்டன்ட் ஷால் பி a மேல் மெம்பர்ன்றதை அந்த மேல் மெம்பரை மட்டும் வெட்டிட்டாங்க. ரெஸ்பாண்டன்ட் ஷால் பி எனி பர்சன். ஓகே, ஜஸ்டிஸ் ரோஹின்டன் நரிமன் ஜட்ஜ்மெண்ட். ஹிரால் பி ஹர்சோரா வெர்சஸ் குசும் நரோட்டம் தாஸ் ஹர்சோரா. மெமரி பண்ணிட்டீங்களா? வாயில வருமா? வராது. ஹிரால் ஞாபகம் வச்சிங்க. ஜட்ஜிட்ட சொல்லும் போது அப்படி சொல்லாதீங்க. சரி, அடுத்து டிவிசி ரெட்ரோஸ்பெக்டிவா ப்ராஸ்பெக்டிவா? இங்கே பாருங்கள், 2005 சட்டம் வந்தது. ஒரு லேடி நாளைக்கு வந்து, சார் 2000 கொடுமை பண்ணார் சார்னு வழக்கு போடலாமா? நாளைக்கு 100% போடலாம். ஏன்னா சிவில் லா, கிரிமினல் லாவுக்கு மட்டும்தான் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கிடையாது. இது சிவில் லான்றதுனாலையும் சட்டத்துக்கு உள்ள லிமிட்டேஷனே கிடையாது. டிவிசியில் லா ஆஃப் லிமிட்டேஷனே வராது. ஓகே,
there is no limitation, law of limitation applicable for DVC, and DVC is a retrospective law. எழுதிக்கோங்க. VD Bennett, BHANOT, VD Bennett versus Savita Bennett, 7/2/2012. VD Bennett versus Savita Bennett, 7/2/2012, Supreme Court. Shalini versus Kishore, அடுத்த judgment. Shalini, SHALINI, Shalini versus Kishore, KISHORE. Shalini versus Kishore, 6/5/2015, Supreme Court. சரி, அடுத்து whether DVC is a civil law, ஏற்கனவே சொன்னோம், is a civil law. இன்னொரு ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு, இந்திரா சர்மா, INDIRA, இந்திரா சர்மா, SARMA, இந்திரா சர்மா வெர்சஸ் VKV சர்மா, 26/11/2013. ஓகே, இந்திரா சர்மா வர்சஸ் VKV சர்மா. இந்த கேஸில் இந்த ஃபேக்ட் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், டிவிசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன எல்லா விமனும் போடலான்னு சொன்னேன். ஒரு வீட்டில் எந்தெந்த விமன் இருப்பாங்க? ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு மேலே யார்? பாட்டி, அம்மா, அம்மா, அம்மம்மா, அப்புறம் அக்கா, தங்க, அண்ணி, அப்புறம் பொண்ணு, அப்புறம் சித்தி. ஏன் பொண்ணுக்கு, எனக்கு பொண்ணு இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன் நான்? அடாப்டட் பொண்ணு. இது இல்லாமல் பொண்டாட்டியை சொல்லவே இல்லையேம்மா, முக்கியமான ஆளை விட்டிங்களே. பொண்டாட்டி முடிஞ்சிடுச்சா? பொண்டாட்டி இல்லாத சம்டைம்ஸ் என் கூட யார் இருப்பாங்க? சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வாழ்ந்துருக்கும்போது என்ன நினைப்போம்? ஏதோ ஒன்றத்தை பார்த்தா நிம்மதி கெட்டுறதுக்கு என்ன பண்ணும்? ஐயோ அது நல்லா இருக்குது, கடவுள் நம்மளை அழகாக காட்டிக்கிறாருன்னு நல்லா வக்கீலாக இருப்போம். பொண்டாட்டியும் வக்கீலாக இருக்கும். டைப்பிஸ்ட் வரும், பார்த்தோன்னே நினைப்போம், அடடா இது அருமையாக இருக்குது. அன்னையிலேருந்து நம்மளுக்கு நேரம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அவள் இமீடியட்டாக போய் என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பா? பாரில் போய் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுப்பா. ரைட்டா? நம்மளுக்கு எப்பெல்லாம் தகுதிக்கு மீறிய விஷயங்களுக்கு தேவையில்லாத கேவலமான ஆசைங்க வருதோ அன்றைக்கி நம்ம தரம் குறைஞ்சிட போகிறோம்னு அர்த்தம். ரைட்டா? இது மனசில் வச்சுக்கணும். அப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் யாருக்குமே லக்கு கிடையாது. ஏன் லக்கு இல்லைன்னா, இங்கே லிவிங் ரிலேஷன்ஷிப்னு ஒன்றுமே இல்லை. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ராமர் மாதிரி நம்ம இருக்கணும். அப்படின்னா ஒரே ஒரு சீதா தான், வேறு எதுவும் கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் மனசை தேத்திங்க. ரைட்? சி, ஐ எம் டெல்லிங் இட் இன் அ மோர் சீரியஸ் வே. எல்லாருமே டிவிசியை படிச்சுட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, லிவிங் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப் அதில் இருக்கிற விமனுக்கு இதில் என்ன இருக்குது? பாதுகாப்பு இருக்குது. ஒய்ஃபுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குதோ அதே பாதுகாப்பு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பொண்ணுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சந்துருவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. சந்திரிகா ஏற்ற வீட்டில் ரெக்ஸோனா இருக்குது. சந்திரிகாவும் சோப்பு தான், நீங்கள் சும்மா பொம்பளை நினச்சிக்கிறீங்க. ரைட்? இது இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா இதெல்லாம் கரைஞ்சி போயிடும், உங்கள் மனசில் இருக்கக்கூடாதுன்னு கடைசியில் சொல்கிறாங்க. எதிர்த்த வீட்டில் ரெக்ஸோனா இருக்குது. ஓகே, ரெக்ஸோனாவை பார்த்தோன்னே சந்துரு என்ன பண்ணுறாரு? ரெக்ஸோனா கிட்ட போய் பொய் ஆரம்பிக்கிறார். என்ன பொய்? அம்மா, நான் இத்தனை வருஷம் என்னோட கற்பை கட்டி காத்து வச்சுருந்தேன், எனக்கு ஒரு பொம்பளை வாசனையே என்னன்னு தெரியாது, எனக்கு பொம்பளை பற்றியே யாருன்னு தெரியாதுன்ன உடனே இந்த ரெக்ஸோனா ஷீ இஸ் இமேஜினிங் herself that I am in a relationship with a man who is not married. புரியுதா? லிவிங் ரிலேஷன்ஷிப் எப்பன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கக்கூடாது, கல்யாணம் ஆகியிருந்தா ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆகிருக்கணும். லிவிங் ரிலேஷன்ஷிப்புக்கு இந்தியாவில் வச்ச பேர் என்னன்னா, லிவிங் ரிலேஷன்ஷிப் இன் தி நேச்சர் ஆஃப் மேரேஜ்னு ஒரு வால் எடுத்து ஒட்டிட்டாங்க பொறாமையில், பார்லிமெண்ட்டில். அந்த வால் ஒட்டாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? உங்களுக்கு புரியலையா? அப்படின்னா நீங்கள் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் கல்யாணம் இருந்தாலும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு தகுதி வச்சுட்டாங்க. என்ன தகுதினா, கல்யாணத்துக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கணுமோ அதே தகுதி லிவிங் ரிலேஷன்ஷிப்புக்கு இருக்கணும். கல்யாணத்துக்கு முதல் தகுதி என்ன? சூப்பர். யார் சொன்னது? யார்? நீங்கள் தானே சொன்னீங்க. செம. யார் சொன்னீங்க கல்யாணம் ஆகாத இருக்கணும்னு? ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாங்க. இந்தியாவில் முதல் தகுதி கல்யாணத்துக்கு என்னன்னா, எய்தர் ஆஃப் தி ஸ்பௌஸ் should have not married or divorced. புரியுதா?
கல்யாணத்தோட முதல் அடிப்படை தகுதியை உங்களுக்கு இன்னொரு பார்ட்னர் இருக்கக்கூடாது, ஒய்ஃப் இருக்கக்கூடாது. முடிஞ்சிடுச்சா? எஸ் சார், எஸ் சீனியர். டிவிசியில் இருக்கிற லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கும் முதல் தகுதி என்ன? உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கக்கூடாது, இல்லை கல்யாணம் தான் டைவர்ஸாக இருக்கணும். நம்ம ஆளுங்க முதல் பகுதியை மட்டும் பிடிக்கிறத இந்திரா சர்மாவில் என்ன பண்ணார், ராதாகிருஷ்ணன் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு குண்டு எடுத்து போட்டார். என்ன குண்டை போட்டார், இது ஒழுக்கமான ஊர், இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மொனோகமி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். பார்லிமெண்ட் அந்த லாவை எழுதும் போது லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இன் தி நேச்சர் ஆஃப் மேரேஜ்னு எழுதியிருக்கிறான். அப்படின்னா கல்யாணம் மட்டும்தான் இருக்காது. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கும் கல்யாணத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, சாலமனைசேஷன் ஒன்று மண்டபத்தில் நடக்குது பாருங்கள். ஒரு ஐயர் வந்து நம்மளுக்கு கயிறு எடுத்து கொடுக்குறாரு பாருங்க, ஐயரு கயிறு கொடுக்கறது நடக்காது. சாமியார் இது போடுறாரு பாருங்க, இந்த கிறிஸ்டியன் இது நடக்காது. மைனஸ் மேரேஜ், all the essential qualifications of marriage has to be there, prerequisites of marriage has to be there. After that every other thing should continue. நீங்கள் திருட்டுத்தனமாக ஒரு பொம்பளையை கூட வச்சுக்கிறதுக்கு பேர் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இல்லை. பாத்திரம் தேய்ச்சிட்டு வரவளை கூட்டு நீங்கள் அவளுக்கு காசு கொடுத்து செக்ஸ் பண்ணிங்கன்னா கிடையாது. அப்படிலாம் நான் சொல்ல. எதில் இருக்குது? இந்திரா சர்மாவில் சொல்கிறாங்க, நீ செக்ஸுக்கு மட்டும் ஒரு பொம்பளை யூஸ் பண்ணினா அவள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கிடையாது. இன் தி ஐஸ் ஆஃப் சொசைட்டி நீயும் அவளும் கல்யாணம் மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ரிக்யூசைட் நெசசிட்டிஸோட ரெண்டு பேரும் வாழ்ந்துருக்கணும். அப்போ ஆரம்பமே ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி கல்யாணம் இல்லாத வாழணும். எனக்கு தெரியல அவரை பற்றி. ஆச்சா, இப்படி இருந்தால் தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கோங்க, இதில் தான் உங்களுக்கு அதிகம் தொல்லை வரும். நான் ரெக்ஸோனா சொன்னேன் பாருங்கள், அவர் ரெக்ஸோனா சந்திரிகாவுக்கும் சந்துருக்கும் கல்யாணம் ஆகும்போது பின்னால் வந்து நின்றுருக்கிறா. ஓகே, அதுக்கு பிறகும் ரெக்ஸானா சந்துரு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறா. இது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா? ஏன்? இவ யாருன்னா வடிவேல் போய் வண்டியில் ஏறுறான்ல, நானும் ரவுடின்னு வாலண்டியரா அந்த மாதிரி ஏறினா சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க என்ன யார்ட் ஸ்டிக்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் அந்த பக்கத்தில் இருக்கிற பொம்பளைக்கு இவன் கல்யாணம் ஆகாதவன், இவன் நம்மளை தான் முதல்ல வச்சுட்டு இருக்கிறான்னு அந்த தெரிஞ்சா அவளுக்கு ஒய்ஃபுக்கு என்னெல்லாம் பாதுகாப்போ அவ்வளோ பாதுகாப்பும் இவளுக்கு உண்டு. இப்போ இவன் ஆஜரா என்ன சொல்கிறான், சார் அந்த பொண்ணு தான் சார் எனக்கு ஒய்ஃபே கல்யாணம் பண்ணி பார்த்து வச்சுது சார், அது கூட தான் சார் இருந்தது, அது அவங்கள அண்ணின்னு கூப்பிடும் சார், இப்படிலாம் இருந்ததுன்னா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் நாட் இன் அ லிவிங் ரிலேஷன்ஷிப், ஷீ இஸ் நாட் என்டைட்டில் ஃபார் எனி ரிலீஃப்ஸ். இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எப்பயுமே பார்த்தா ஒரு பொம்பளை வந்து என்ன பண்ணுவா, கல்யாணம் ஆனவங்க கூட வந்து வண்டியில் ஏறிட்டு அப்புறமா இவ வந்து ஒரு மனுவை போடுவா. அப்புறம் இந்தியாவில் 2 ஒய்ஃபு 3 ஒய்ஃபு கதையெல்லாம் கிடையவே கிடையாது. செகண்ட் ஒய்ஃப்னு ஏதாவது உண்டா? இங்கே நம்ம போடுறோம் பாருங்க, ஐ ஆம் தி செகண்ட் ஒய்ஃப்னு. இந்தியாவில் ஒரே ஒரு பொம்பளைக்கு தான் இந்த ஸ்டேட்டஸ். யாருக்கு? செகண்ட் ஒய்ஃப்னு ஒருத்தர் ஆகணும்னா அவள் என்ன சாமிக்கிட்ட வேணும்? டைவர்ஸ் ஆகணும், இல்லை அவள் சாகணும்னு வேணும். அப்போ தான் அவளுக்கு ஒய்ஃபே வரும். இங்கே செகண்ட் ஒய்ஃபு தேர்ட் ஒய்ஃபு கதையெல்லாம் எதுவும் கிடையாது. ஒருத்தனுக்கு ஒருத்தி இந்த ஊர். ஓகே, சரி, வேற உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு? இது வந்து ஆர்டர்னேட் ரூல்ஸ் அவனுடைய ஸ்டாண்டர்ட் எப்போ ஓகே வருமா வராது? ஓகே, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் டிவிசியில் செக்ஷன் 25 யாராவது புக் வச்சுருக்கிறீங்களா? செக்ஷன் 25 Duration and alteration of orders. A protection order made under section 18 shall be in force till the aggrieved person applies for discharge. Subclass 2. If the magistrate on receipt of an application from the aggrieved person or the respondent is satisfied that there is a change in the circumstances requiring alteration. ஓகே, பாருங்க, இது செக்ஷன் 25 இருக்கிறது. இந்த வார்த்தையை பத்திரமா வச்சுக்கணும். ப்ரொடெக்ஷன் ஆர்டர் மேட் அண்டர் செக்ஷன் 18 இருக்கிறத ஒரு நிமிஷம் மறந்துடணும். செக்ஷன் 18 ஒழுங்காக படிச்சிங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கொடுக்குற எல்லா ஆர்டரும் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் தான். நம்ம ஆளுக்கு வந்து என்ன திருட்டுத்தனமாக ஏமாற்றுவான்னா, எங்க இது 18 போடலீங்க, 20 போட்டுக்கிறீங்க, வெண்டக்காயில் போட்டுக்கிறீங்க, 21 போட்டுக்கிறீங்க, ஏமாற்றுவான். எனி ஆர்டர் செக்ஷன் 18 படித்தா, செக்ஷன் 18 எனி ஆர்டர் பாஸ் பை தி மேஜிஸ்ட்ரேட் protecting the woman as against the domestic violence is a protection order. Whether it is passed under 19 for residence, whether it is passed under 20 for monetary, whether it is passed under 21 for custody, 22 for compensation, or under 12.
எனி ஆர்டர் பாஸ்ட். ஓகே, நீங்களும் எந்த ரிலீஃப் கேட்டிங்கனாலும் ரெட் வித் செக்ஷன் 18 போட்டுருணும். இன்ட்ரம் ரிலீஃப் நீங்கள் எப்போ போட்டாலும், இல்லைன்னா நாளைக்கு அவன் வந்து என்ன பண்ணுவான்னா இதில் ஒரு கலெக்டாக நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் செட்டில்டு இருந்தாலுமே ஜட்ஜுக்கு தெரியலன்னா இதை வந்து வச்சு பேசிட்டு இருப்பானுங்க. ஓகே, 18 பாருங்க. தி மேஜிஸ்ட்ரேட் மே ஆஃப்டர் கிவிங் தி அக்ரீவ்டு பெர்சன் அண்ட் தி ரெஸ்பாண்டன்ட் an opportunity of being heard and on being prima facie satisfied that domestic violence has taken place or is likely to take place. பாருங்க, domestic violence is likely to take place இருந்தாலும் வாங்கலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்துதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நடந்துரும் அவன் பயந்தாலுமே தரலான்றாங்க. Pass a protection order in favor of the aggrieved person and prohibit the respondent from committing any act of domestic violence. 18A சொல்லுது committing any act of domestic violence. அப்படின்னா மொத்தமே எத்தனை வயலன்ஸ் இருக்குது? 5 தான். இந்த 5 வயலன்ஸில் ரெசிடென்ஸில் வெளியில் தரத்துறான்றதும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அபியூஸோ எமோஷனல் அபியூஸோ எல்லா அபியூஸும் அதுவும் வந்துடும். எக்கனாமிக் அபியூஸ் வெளியில் தரத்தி விடுறது அதுவும் வந்துடும். எந்த அபியூஸ் அவன் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் எதுவும் காஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, எந்த அபியூஸும் காஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு போடுற எல்லா ஆர்டருக்கு பேரும் தான் ப்ரொடெக்ஷன் ஆர்டர். ஓகே, திஸ் இஸ் ஒன் திங். 2 is he asked a question. என்ன கேட்டாருன்னா, நீங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸை பொறுத்த வரைக்கும் 27, 28, 29 3 வந்து ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ரொவிஷன்ஸ். செக்ஷன் 27 எதை பற்றி பேசுது? ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி பேசுது. என்ன ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி பேசுது? 2 சொல்லுது. அந்த அம்மா இந்தியா பூரா ரூப்லால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ரூபாலி தேவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி எழுதிக்கோங்க. 2019 சுப்ரீம் கோர்ட். Rupali Devi was a state of UP, 2019 Supreme Court. Rupali Devi was a state of UP. என்னன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அந்த லேடி தப்பிச்சு போய் இந்தியாவில் எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எல்லா கோர்ட்டுக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ரூபாலி தேவி RUPALI DEVI versus state of UP. Okay, this Rupali Devi says, for example, Chandru is married in Chennai, residing in Bombay along with Chandrika, right? 2 பேரும் வெஸ்ட் பெங்காலில் போய் சண்டை போட்டுக்கிறோம். அந்த பொண்ணு தப்பிச்சு அது மட்டும் தனியாக ஜம்மு காஷ்மீருக்கு ஓடி போகுது. வெதர் சந்திரிகா கேன் கோ அண்ட் ஃபைல் அ கேஸ் இன் ஜம்மு காஷ்மீர் கோர்ட்? நம்பர் பண்ணுறவர் முதல்ல என்ன கேள்வி கேட்பாரு? ஆதார் கார்டெலாம் கேட்குறாரு. உள்ள அந்த அம்மா என்ன சொல்லும்? 2 பேருக்கும் கல்யாணம் சென்னையில், அங்கே தான் வீடு இருந்தது. அடுத்து பாம்பேயில் கொஞ்ச நாள் குப்பை கொட்டணும். அடுத்து வெஸ்ட் பெங்காலில் வந்து பாதி குப்பை கொட்டிட்டு இருந்தோம். எல்லா இடத்துலையும் என்ன அடித்தான் வச்சான். நான் தப்பிச்சு ஜம்மு காஷ்மீருக்கு வந்துட்டேன். முதல் கேள்வி என்ன கேட்பான்? நம்பால் நம்பர் பண்ணாது இருக்கிறதுக்கு. ஏம்மா இங்கே ஒன்றுமே நடக்கலையேம்மா, வயலன்ஸ் நடந்தது அங்கே தானம்மான்னு அந்த அம்மாவை பொட்டியை இது பண்ணி தரத்தி விடுவான். சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, அந்த அம்மா அடி வாங்கி அங்கே ஓடி வந்ததே அதுவே இட் இஸ் தி கான்செக்வன்ஸ் ஆஃப் அ டொமஸ்டிக் வயலன்ஸு. அப்புறம் 27 அந்த அம்மா எங்கே இருந்து வேணாலும் ஃபைல் பண்ணலாம். 27(2) says any order passed is enforceable throughout India. சிவில் கேஸ் மாதிரி ஒரு டிரான்ஸ்மிட் டிகிரி போட்டு தூக்கிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆர்டரை இந்தியா பூரா எங்கே வேணாலும் என்ஃபோர்ஸ் பண்ணலாம். 27(2). 28 speaks of procedure. 28 speaks of procedure. 28 subsection 1 என்ன சொல்லுதுன்னா, 125 CRPC எப்படி நடத்துவோமோ அப்படி நடத்தலாம், CRPC ப்ரொவிஷனை இன்வோக் பண்ணலான்னு சொல்லுது. 25 subsection 2, a magistrate or a court can follow procedure of its own. இது 1. 29க்கு வந்தீங்கன்னா, இவர் இப்போ கேட்ட கேள்வி என்ன? எக்ஸ்பார்ட்டி செட்டிங் அசெட் பண்ண முடியுமான்னு கேட்டார். நம்ம எங்கே போனோம்? 25க்கு போனோம். 25ல் சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ்னு ஒரு வார்த்தை இருந்தது. ஆல்ட்ரேஷன் 3 கொடுத்துருந்தாங்க. என்னென்ன சொன்னாங்க? ஆல்ட்ரேஷன், மாடிஃபிகேஷன், ரிவோகேஷன் 3 வார்த்தை இருந்துச்சு அங்கே. ரைட்டா? 29 சொல்லுது, there shall lie an appeal to the court of session within 30 days from the date on which the order made by the magistrate is served on the aggrieved person or the respondent as the case may be. மேஜிஸ்ட்ரேட் எந்த ஆர்டர் போட்டாலும் 29 சொல்லுது இட் இஸ் அன் அப்பீலபிள் ஆர்டர். செட்டிங் அசைட்னு ஒரு வார்த்தை எங்கேயுமே இல்லை. ஆனால் 28 சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, மேஜிஸ்ட்ரேட் என்ன வேணாலும் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லுது. ஓகே,
அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட ஆர்டரை ஆல்ட்ரு பண்ணணும், ரிவோக் பண்ணணும், இல்லை மாடிஃபை பண்ணணும்னா கண்டிஷன் ப்ரெசிடென்ட் என்னன்னா தேர் ஷுட் பி a சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்ஸ். நான் 25/1 படித்தேன் பாருங்கள். அப்படின்னா இப்போ என் பொண்டாட்டி போடுறாங்க கோர்ட்டுக்கு, என்னன்னு சொல்கிறாங்க, போய் ஏங்க என்னை வெளில தருத்தி விட்டான், டிசிஎஸில் வேலை செய்கிறான், இதான் அவனோட வேலை செய்கிற சம்பள கார்டு, ஓகே, 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், 2 குழந்தை இருக்குது, நான் இருக்கிறேன்னா அவனுக்கு சம்மன் போகுது, நோட்டீஸ் போகுது, ஃபார்ம் 7 போகுது, வரமாட்டான். ஜட்ஜ் என்ன பண்ணுவார்? he will call him absent, set a ex parte and post it for evidence. இந்த அம்மா போய் எவிடன்ஸும் கொடுக்கணும், இல்லை என்ட்ரி இல்லை மெயின் கேஸ்லேயே ஆகிட்டானாலும் எவிடன்ஸ் கொடுத்துறாங்க. இந்த அம்மா என்ன பண்ண போகுது? இந்த அஃபிடாவிட்டை பார்க்க போகிறாரு, அதில் இருக்கிற சேலரி ஸ்லிப்பை பார்க்க போகிறாரு, பார்த்துட்டு என்ன பண்ண போகிறாரு? 1/3 1/4 போட்டு முடிக்க போகிறாரு. முடிஞ்சிடுச்சா? இப்போ இவன் வரான், செட்டிங் எஸ்ட் எடுத்துகிட்டு வரான். ஏன் வருவான் செட்டிங் எஸ்ட் எடுக்க? 5 மாதம் கழிச்சு பணத்தை கொடுக்காத இதில் போட்டு இழுக்கடிக்கிறதுக்கு வருவான். மேஜிஸ்ட்ரேட் ஒரு செட்டிங் எஸ்டேட்டை வாங்கிக்கிட்டாருன்னா அது இன்னும் 10 வருஷம் ஆகும் அந்த கோர்ட்டில். மேஜிஸ்ட்ரேட் 2 வார்த்தையை சொல்லலாம், ஒரு கவுண்டர், செட்டிங் எஸ்டேட் கூட ஒரு கவுண்டர் போடுறான். செட்டிங் எஸ்டேட்டையும் கவுண்டரையும் வாங்கிட்டு என்ன வரியை போடலான்னா there is no change in circumstance, nothing is going to change. எப்போ கவுண்டரே ரிசீவ் பண்ணிக்கிட்டா கூட அந்த கவுண்டரில் என்ன சொல்ல போகிறான்? அதே டிசிஎஸில் தான் நான் வேலை செய்கிறேன், அதே 90,000 தான் நான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் வாட் இஸ் தி சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் இஸ் கோயிங் டு come into the way? You understand? You should understand this very, very seriously. Once an order is passed by the court, by the domestic violence court, even if it is an ex parte order, if that has to be set aside, after passing of the order, the husband should come and say that there is a change in circumstances warranting that it should be changed. நான் வரல அன்னைக்கு, வராததுனால நீங்கள் இந்த ஆர்டரை போட்டீங்க, நான் வந்துட்டாங்க, நீங்கள் அந்த ஆர்டரை மாற்றி போடுங்கன்னு கேட்குறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அப்பீல் கோர்ட்டுக்கு தான் போகணும். 2 ஜட்ஜ்மெண்ட் தரேன், அது 2 ஜட்ஜ்மெண்ட்டை படிங்க. அலெக்சாண்டர் சம்பத், அலெக்சாண்டர் ALEXANDER, அலெக்சாண்டர் சம்பத் SAMBATH, அப்னர் ABNER, அலெக்சாண்டர் சம்பத் அப்னர் வெர்சஸ் மிரோன் லடா MIRONLADA, அலெக்சாண்டர் சம்பத் அப்னர் வெர்சஸ் மிரோன் லடா MIRONLADA, 14/9/2009, 14/9/2009, ஜஸ்டிஸ் T. சுதந்திரம், மெட்ராஸ் ஹைகோர்ட். அடுத்து S. ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த் SRIKANTH, ஸ்ரீகாந்த் வெர்சஸ் திவ்யலக்ஷ்மி, 23/11/2012, மெட்ராஸ் ஹைகோர்ட், ஜஸ்டிஸ் வேணுகோபால். அடுத்து திவ்யலக்ஷ்மி DIVYALAXMI, 23/11/2012. ஓகே. அடுத்து சரி, ரெசிடென்ஸ் ஆர்டர் ஜட்ஜி கொடுத்துட்டார். ஓகே, ஒய்ஃப் சாட் ஃபார் எ ரெசிடென்ஸ் ஆர்டர், ஜட்ஜி ரெசிடென்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டார். நீங்கள் போகிறீங்க, புருஷன் வந்து திண்டுக்கல்லேருந்து பெரிய பூட்டு எடுத்து பூட்டுட்டு ஓடி போயிட்டான். என்ன பண்ணுறது? எங்கே லா இருக்குது? அது அப்ளை பண்ணலாமா? 28(1) என்ன சொல்லுது சுனில்? அதுலேயும் சிம்பிள், காலையில் சொன்னல காமன் மேன் லாஜிக். சட்டம் சொல்லுது, பிரமாதமான ஒரு ஜட்மெண்ட் ஜஸ்டிஸ் M. ஜெயபால் கொடுத்துருக்காரு, 2008. P. பாபு வெங்கடேஷ் வெர்சஸ் ராணி, P. பாபு வெங்கடேஷ் VENKATSH, பாபு வெங்கடேஷ் வெர்சஸ் ராணி, 25/3/2008. ரெசிடென்ஸ் ஆர்டரோட நோக்கம் என்ன? ஜட்ஜி கொடுக்கறதோட நோக்கம் பூட்டை வேடிக்கை பார்த்துட்டு பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு வர்றதுக்கா? எதுக்கு? உள்ளே போய் உட்கார்றதுக்கு. அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். தி ஜட்ஜி சேஸ் லெஜிஸ்லேச்சர் ரெசிடென்ஸ் ஆர்டர்னு ஒன்று வச்சிருக்கிறது, இவன் கதவை பூட்டிட்டு போயிட்டா பூட்டை பார்த்துட்டு வர்றதுக்கு கிடையாது, டு ரிசைட் இன்சைட். அதனால் ப்ரொவிஷனே இல்லைனாலும் என்ன பண்ணலாம்? உடச்சிட்டு உள்ளே போகலான்னு சொல்கிறாரு. ஓகே, எனி அதர் திங்? சார், டிவி கேஸில் வந்து குவாஷ் பண்ண முடியுமா சார்? இப்போ மால்ஷியஸ் வந்து இருக்குது, ஹஸ்பண்ட் சைடு இருக்குது அப்படின்னா குவாஷிங் பண்ண முடியுமா ஹைகோர்ட்டில்? அதுக்கு எதுவும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எதுவும்? இங்கே பாருங்கள், இப்போ இந்த புள்ள கேட்ட கேள்வியோட பதில் தான் அருண் டேனியல் இருக்குது. ஏற்கனவே அருண் டேனியல் எழுதுனீங்கல்ல, சுப்ரீம் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க, உங்களோட எல்லா ரிலீஃபையும் முதல்ல மேஜிஸ்ட்ரேட் யார் இந்த காக்னிசன்ஸ் ஃபைல் எடுத்தாரோ அவர்கிட்டே முடிச்சுட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்கிறாங்க. முன்னாடி இந்த ஜட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா, என்ன இருந்தாலும் ஹைகோர்ட்டில் போய் நல்லா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வக்கீலுங்க சம்பாதிச்சாங்க. இப்போ என்னன்னா, நீங்கள் என்ன விஷயமோ ஃபஸ்ட்டு இங்கே வாங்க, இங்கே ஆர்டர் போட்ட பிறகு யூ ஷுட் கோ டு அப்பீல், தென் ஒன்லி யூ கேன் கம் டு CRP. ஏன்னா எனி ஆர்டர் பாஸ்ட்
இஸ் அப்பீலபிள் அண்டர் செக்ஷன் 29. ஸோ டிவிசி கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே ஜட்ஜி கிட்ட தான் நீங்கள் எதாக இருந்தாலும் மோனிகா கேஸையும் அருள் டேனியலை வச்சு அங்கேயே தான் போகணும். அங்கே பண்ண முடியாத பட்சத்தில் அவர் திரும்பி ஆர்டர் போட்டாருன்னா அங்கேருந்து அப்பீல் கோர்ட் டிஜே கோர்ட்டுக்கு போகலாம். டிஜே கோர்ட்லேருந்து சிஆர்பி வரலாம், மேலே வரலாம். ஓகேடாமா? எஸ் சார். சார் வணக்கம் சார். டிவிசி வந்து சிவில் நேச்சர்னு சொன்னீங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்களுக்கு ஜெயில் தண்டனை எதுவும் கொடுக்க வாய்ப்பு இருக்குதா சார்? டிவிசியில் டிவிசியில் மொத்தம் செக்ஷன் 17 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 17 ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா, இங்கே பாருங்க, நான் டிவிசியோட ஃபுல் சாராம்சத்தையும் உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் சொல்கிறேன். டிவிசியில் ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டுன்னு ஒன்று இருக்குது. அப்படி என்னென்னா, புருஷனை இந்த அம்மா கட்டிக்கிட்டு வரும்போதோ இல்லை லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இந்த லேடி இருக்கும்போதோ எந்த இடத்துல இவன் இருக்கிறான், இந்த அம்மா அவன் கூட சேர்ந்து இருக்குதோ, அது வாடகை இடமா இருந்தாலும் இருக்கலாம், சொந்த இடமா இருந்தாலும், இவனுக்கு சொந்தமே இல்லாத இடமா இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இடங்களில் அந்த லேடி என்ன கேட்கலான்னா, நானும் அவன் கூட சேர்ந்துருந்த இடம் சார், நான் அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு ரிலீஃப். 17. ஓகே, ரெட் வித் செக்ஷன் 2S. செக்ஷன் 17 ரெட் வித் செக்ஷன் 2S. செகண்ட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ஸ். செக்ஷன் 18 அந்த அம்மாவுக்கு எல்லா பாதுகாப்பும் வழங்குறது. செக்ஷன் 19 இருக்கிறது ரெசிடென்ஷியல் ஆர்டர்ஸ். இந்த ரெசிடென்ஷியல் ஆர்டரே பார்த்தீங்கன்னா 19(1)Fன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். அதில் ஒரு விமன் இன்னொரு விமனை அந்த இடத்துலேருந்து வெளியில் காலி பண்ண முடியாது. நான் காலையில் ஒரு விஷயம் கேட்டேன், புருஷன் தான் இந்த இடத்துக்கே ஓனராக இருப்பான், அவனை வெளியில் தள்ளி தூக்கி போட முடியுமான்னு. போடலான்னு நம்ம சொன்னோம். பரத்வாஜ் ஜட்ஜ்மெண்ட் சொன்னோம் இல்லையா, வித்யாசாகர் ஜட்ஜ்மெண்ட் சொன்னோம். இப்போ என் பொண்டாட்டி எங்கள் அம்மாவை ஊஸ்ட் பண்ண முடியாது. 19(1)F. ஓகே, என்ன சொல்கிறான்? ப்ரொவைடட் தட் நோ ஆர்டர் ஷால் பி பாஸ்ட் அகேன்ஸ்ட் அ பெர்சன் ஹூ இஸ் அ உமன். திஸ் இஸ் 19. 20 பார்த்தீங்கன்னா மானிட்டரி ரிலீஃப்ஸ், காசு மெயின்டெனன்ஸ் மாதிரி. ஆனால் 125 சின்னது. அதில் என்னென்னா, வறுமையில் நான் இருக்கிறேங்க, எனக்கு பணம் கொடுங்க. இதில் பார்த்தா எல்லாத்துக்கும் காசு கேட்கலாம், ரொம்ப பெருசு இது. 21 ஸ்பீக்ஸ் ஆஃப் கஸ்டடி. கஸ்டடி ஜிஓபின்னு ஒன்று ஏற்கனவே இருக்குது, கார்டியன் ஓபி பெட்டிஷன். அதில் கிடைக்கிறது தான் ஃபைனல் கஸ்டடி, பெர்மனன்ட் கஸ்டடி. டிவிசியில் டெம்பரரி கஸ்டடி, அவன் தூக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் வச்சுக்கிறேன்னு சொல்லலாம். அவன் தூக்கிட்டு போய்ட்டுருந்தானா இடைக்காலமாக என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லலாம். இது 21. 22 ஸ்பீக்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன். ஓகே, இவ்வளோ தான் டிவிசியில் வர்ற ரிலீஃப்ஸ். இப்போ உங்களோட கேள்வி சொல்லுங்கள் பிரதர். சார் இந்த இதில் ஜெயில் தண்டனை மாதிரி எதுவும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை? நான் அதுதான் ஆன்சரே சொல்லிட்டேனே. ஒன்று காம்பன்சேஷன், இன்னும் ஒன்று கஸ்டடி, இன்னும் ஒன்று ரெசிடென்ஸு, இன்னும் ஒன்று தொல்லை பண்ணாதன்னு சொல்கிறது. இதில் எதுலேயுமே ஜெயில் தண்டனையே இல்லை. ஜெயில் தண்டனை எப்போ வரும்னா, இப்போ கொடுத்தாரு பாருங்க ஜட்ஜு, இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இந்த ஆர்டரோட ஒரு காப்பியை செக்ஷன் 24 சொல்லுது, இந்த ஆர்டரோட ஒரு காப்பியை ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு அனுப்பணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பணும், ரெஸ்பாண்டண்ட்டுக்கு அனுப்பணும். இந்த ஆர்டர் அவர் சொல்கிறாரு பாருங்க, தம்பி மாதம் 10,000 கொடு, தம்பி குழந்தை எடுத்துகிட்டு வந்து விட்டுரு, தம்பி நீ இந்த அம்மா அடிச்சிருக்கிற காம்பன்சேஷன் கொடுன்னு. இந்த சொன்ன விஷயத்தை ஒரு நிறைவேற்றலைன்னா இட் பிகம்ஸ் அ காக்னிசபிள் அஃபென்ஸ். அண்டர் செக்ஷன் 31 and 32 இட் பிகம்ஸ் அ காக்னிசபிள் அஃபென்ஸ். அப்படின்னா இப்போ ரூல் 15 படிக்கணும். செக்ஷன் 31, 32 படிச்சுட்டு ரூல் 15க்கு போனோம். ஆஃப் டிவிசி 2006 ரூல் 15 என்ன சொல்லுதுன்னா, 15 1 2 3 4 வரைக்கும் என்ன சொல்லும், ஒரு ஆர்டரை கொடுத்தா அந்த ஆர்டரை ஒபே பண்ணலைன்னா எந்த ஜட்ஜ் அந்த ஆர்டரை கொடுத்தாரோ அந்த ஜட்ஜே அவன் மேலே காக்னிசன்ஸ். இந்த அம்மா பாக்ஸில் ஏற்றணும். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு எஸ்டிசின்னு ஒரு கேஸுக்கு வருவாங்க. அந்த கேஸையும் எதுவும் கிளப் பண்ணக்கூடாது, அது தனியாக ஓடிக்கிட்டே இருக்கணும் கடகடன்னு. இது பண்ண பிரீச்சுக்கு எஸ்டிசின்னு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி பாக்ஸுக்கு ஏற்றி 2 செகண்டு தான். என்ன நம்ம நீங்கள் தான் டிவிசி போட்டிங்க, நீங்கள் தான் இன்டர்ம் ரிலீஃப் ஃபைல் பண்ணீங்க, இன்டர்ம் ரிலீஃபில் நான் இந்த ஆர்டரை கொடுத்தேன், இந்த ஆர்டர் ஒபே பண்ணல இல்லையா? ஆமாம் ஐயா. எப்படி அதுக்கு என்ன ப்ரூஃப்? போலீஸில் போய் நான் அந்த ஆர்டரை கொடுத்தேன், ஏன்னா போலீஸுக்கும் போயிருக்கணும். அந்த ஆர்டரை கொடுத்தேன், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பேங்க்கில் பணத்தை போடல, இன்றைக்கி வரைக்கும் வீட்டு சாவி கொடுக்கல. அப்போ என்ன ஆச்சு? ஷி ஹஸ் obtained an order, that order was communicated, he disobeyed that. Now comes a cognizable and non-bailable offense. இப்போ 15(4) சொல்லுது, அக்ரீவ்டு பர்சனுக்கு என்னெல்லாம் ரைட் இருக்குதுன்னா, எய்தர் ஷி கேன் கம் டு தட் மேஜிஸ்ட்ரேட் by way of a private complaint. Now comes the word private complaint, criminal case. Now he becomes the accused. இதில் கவுண்டர் போடுற கதையெல்லாம் கிடையாது. ஏன் கவுண்டர் போடுற கதையெல்லாம் கிடையாதுன்னா, கிரிமினல் கேஸ் ஆகிடுச்சு. 31 and 32. ஓகே, அப்படின்னா டிவிசியில் ரிலீஃப் கொடுக்கும்போது அதில் ஜெயில் தண்டனையே கிடையாது. இட் இஸ் நாட் அ கிரைம், ஸோ தெர் இஸ் நோ பனிஷ்மெண்ட். ஓகே,
It is only a violence for which there shall be a order. அந்த ஆர்டரை நீங்கள் டீவியேட் பண்ணால் மட்டும்தான், அந்த ஆர்டரை நீங்கள் டிசோபே பண்ணிங்கன்னா மட்டும்தான் டிசோபீடியன்ஸ் வந்துடும். ஓகே, இல்லைன்னா எதுவுமே வராது. டிவிசி அதனால் ஹார்ம்லெஸ். எப்போ டிவிசி ஹார்மாக மாற ஆரம்பிக்கும்னா கோர்ட்டோட ஆர்டரை நீங்கள் வயலேட் பண்ணாதான். ஓகே, திஸ் இஸ் அ வெரி நைஸ் கொஸ்டின், எக்ஸலண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் அவர் குஜராத் ஜட்ஜ்மெண்ட் சொன்ன பாரு சுனில், குஜராத் ஜட்ஜ்மெண்ட் இப்போ சொன்ன பாரு. அப்பா ஹேமந்தை படித்தா, ஹேமந்த் இங்கே பாருங்க, இவர் கேட்ட கேள்வி பிரமாதமான கேள்வி. என்ன தெரியுமா, நம்ம இது வரைக்கும் என்ன நீட்டி முழங்கிட்டு வந்தேன் நான், ஹஸ்பண்ட் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னோம், டிவிசியில் ரிலீஃபே கேட்க முடியாதுன்னு சொன்னோம். நீங்கள் 21 ஒழுங்காக படிச்சிங்கன்னா அதுலேயும் பொம்பளை தான் கேட்கலான்னு இருக்கும். சுனில் 21 படிச்சிரு. ஹேமந்த் கேஸை சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங். இங்கே பாருங்கள், 21 ஸ்ட்ரிக்டாக படித்தா, notwithstanding anything contained in any other law for the time being in force, the magistrate may at any stage of hearing, இந்த notwithstanding வந்துருச்சுன்னா இது ஒரு சிங்க மாதிரின்னு அர்த்தம். நான் அப்ஸ்டாண்டேன்னா இந்த வீட்டில் வயலண்ட் மருமக பாருங்க, ஏய் நான் சொல்கிறதான் எல்லாம் கேட்கணும், இல்லைன்னா மௌனை போய் கேஸ் போட்டுருவேன். அந்த மாதிரி இந்த நான் அப்ஸ்டாண்டே ப்ரொவிஷன் வந்துருச்சுன்னா, நாட் விஸ்டாண்டிங் எனிதிங்னா எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன், இது ஒரு சோல் ப்ரொவிஷன் மாதிரி. இட் அவுட்ஸ்டாண்ட்ஸ் எனி அதர் ப்ரொவிஷன். நாட் விஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெயின் எதர் லா ஃபார் தி டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ், தி மேஜிஸ்ட்ரேட் மே at any stage of the hearing of the application for protection order or any other order or any other relief under this act grant temporary custody of any child or children to the aggrieved person. யாருக்கு கொடுக்கலாம்? aggrieved person யாரு? definition படி wife, woman. okay, to the aggrieved person or the person making an application on her behalf. அப்ப ஐயா உள்ள கேட்கறதுக்கு ஐயாக்கு என்னவே இல்லை, எந்த அருகதையும் 21 படி இல்லை. ஆனால் குஜராத் ஹைகோர்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பாம்பே ஹைகோர்ட்டில் இல்லை புருஷன் கேட்டால் 21 அவனுக்கு இன்டர்ம் ரிலீஃப் கொடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டு இப்போ பெண்டிங்கில் அதை வச்சிருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே பாருங்க, 21 இல்லை இந்த ஹோல் ஆக்ட்லேயே புருஷன் எந்த மனுவும் போட முடியாது. பொண்டாட்டி போடுற மனுக்கு அவன் கவுண்டர் தான் போடலாம். ஆனால் நம்ம இப்போ இந்த லேடி இப்போ இந்த இவன் போடுற பெட்டிஷனை இல்லை இங்கே வராதுன்னு சொல்லிட்டா அவன் எங்கே போவான்? இப்போ ஜிடபிள்யூஓபிக்கு போவான், இல்லை மேட்ரிமோனியல் கோர்ட்டுக்கு போவான். இந்த லேடியை நம்ம இழுக்கடிக்கிற மாதிரி வந்துடாதான்னு ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. இங்கேயே இந்த விஷயத்தை இன்டர்ம் ரிலீஃபை கொடுத்து அவனுக்கு முடிக்காம நம்ம அங்கே அவனை திரத்தி விட்டோம்னா, இந்த லேடி இந்த வாங்குற காசை எடுத்துக்கிட்டு அங்கேயும் ஓடாதா, இந்த லேடிக்கு இது ஹராஸ்மெண்ட்டாக வராதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு நிறுத்திருக்கிறாங்கப்பா. எந்த கேஸ் படி? ஹேமந்த் கேஸ் படி. ஆனால் நம்ம அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ள அந்த கேஸ் முடிஞ்சதுன்னா அடுத்த வருஷம் சொல்கிறேன் நான். ஓகே, தேங்க்யூ சார். I thank you so much. I once again thank senior and his family members and his extended family junior members also, and my dear Ramanathan, Sunil and Muthu Iseki who is not here, and my brother very loving judge Sivaji sir, and all my dear advocates also. Thank you so much, very kind of you. Chandru sir assured to attend class up to 5, but he has to immediately go to Chennai. அதனால ஃப்ளைட் ஒரு 4 மணிக்கு இருக்குது. அவர் உடனே போக போகிறார், இல்லாட்டி நம்ம கூட வில் ட்ராவல். நாளை கழிச்சு அவர் நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி போய் கிளாஸ் எடுக்கணும். யாராவது ஒரு 2 வார்த்தை மட்டும், ஏன்னா அவர் போயிடுவார், அவரை பற்றி யாராவது ஒருத்தர் மட்டும், ஒரு மெம்பர் ஒரு 2 minutes ஒரு ஃபீட்பேக். எஸ் கம். என் பேர் சிவசக்தி. நான் கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரையில் நான் லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் 3 year LLB பண்ணிகிட்டு இருக்கேன். நான் டி சிவானந்தன் சாரோட அவர்கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கேன். இவரோட கிளாஸ், சந்துரு சாரோட கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் எனக்கு வரதாவே இல்லை, பட் ஆனால் சார் கூப்பிட்டனால சரின்னு நான் வந்தேன். பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இவர் என்ன பேசுகிறாரு, ஒவ்வொரு இதையும் லைக் அந்த லாவை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அதை டெலிவர் பண்ணும், அந்த ஃபேக்ட் எல்லாமே நம்ம படிக்கணும், அந்த லாவில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் கொடுத்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சாரோட கிளாஸ் அட்டென்ட் பண்ண. ரொம்ப தேங்க்யூ சார். கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். 1 மணி நேரம் எடுக்கிறதே பெரிய கஷ்டமான விஷயம். ஆனால் இவ்வளவு நேரமும் எடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனது நான் உண்மையிலே ரொம்ப மனமும் பாராட்டுகிறேன்.